Hello, ma'am. Vanakkam everyone. Are you able to hear me and see me well? Yes, ma'am. Thank you. Thank you so much. If possible, try to switch on your camera so that we would be able to connect with you energetically. It would be powerful. So those who don't know me, let me first introduce myself. Hello, I am Vasanta Vivek, midlife transformation coach, manifestation coach, mindfulness and meditation coach, and founder of Soulful Abundance Circle, SAC Women Community. So we are hosting this Lions Gate Portal Meditation Circle for the third time. நாங்க இந்த தடவை நடத்துறது மூணாவது வருஷம் இந்த லைன்ஸ் கேட் போர்ட்டல் மெடிடேஷன் சர்க்கிள் நாங்க நடத்துறோம். இதுக்கு முன்னாடி 2 தடவை நாங்க நடத்தி இருக்கிறோம். ஸோ 2 தடவையும் அதுல அட்டன் பண்ணவங்க நிறைய மேனிஃபெஸ்டேஷன் கோல்ஸை வந்து அவங்க அச்சீவ் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு இந்த பவர்ஃபுல் லைன்ஸ் கேட் போர்ட்டல் மெடிடேஷன் சர்க்கிள்க்கு உங்க எல்லாத்தையும் வரவேற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வெல்கம் எவ்ரி ஒன் டு திஸ் பவர்ஃபுல் லைன்ஸ் கேட் ஆக்டிவேஷன் போர்ட்டல் மெடிடேஷன் சர்க்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் நோ ஈச் அதர். ஸோ எங்க இருந்து ஜாயின் பண்றீங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. ஸோ எல்லாரும் எனர்ஜெட்டிக்கலா கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். எஸ், யூ கேன் கமெண்ட் இன் தி கமெண்ட் செக்ஷன் யுவர் நேம், வேர் ஆர் யூ ஜாயினிங் ஃப்ரம். ஸோ இட்ஸ் அ சேஃப் ஸ்பேஸ். ஸோ இன் திஸ் ஸ்பேஸ் உங்களுக்கு எங்களோட ஃபேமிலியும் கனெக்ட் ஆகுறாங்க. விமன் மெடிடேஷன் சர்க்கிள் நாங்க சொல்லி இருக்கிறோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் இன்வைட்டட். ஸோ அவங்களும் கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. பட் ஃபீல் ஃப்ரீ அண்ட் இட் இஸ் அ வெரி சேஃப் அண்ட் ஓப்பன் ஸ்பேஸ். ஓகே, எஸ், யூ கேன் டைப் இன் தி கமெண்ட்ஸ் வேர் ஆர் யூ ஜாயினிங் ஃப்ரம். ரம்யா ஃப்ரம் Hosur, thank you. Welcome Ramya. Susi from Arantangi. Welcome Susi. Satya from Chennai. Welcome Satya. Yes.
Vivek from, oh, Satya is Vivek's friend. Thank you, Satya, for joining us. Banu from Hero. Yes, welcome everyone to this Lionsgate portal activation meditation circle. So let me first share my screen, PPT. Are you able to see my screen properly? Yes, give me a thumbs up. Yes, thank you. So officially, we are opening our Lionsgate portal today, and we are going to enter into that. And first, let me give you a brief introduction about what is Lionsgate portal, so that it will be powerful for you to step into this portal. Lionsgate portalனா என்ன, ஏன் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மெடிடேஷனுக்குள்ளேயும் இந்த ரிச்சுவல்ஸ்குள்ளேயும் நீங்க போறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். நாங்க ஆல்ரெடி சொல்லி இருந்த மாதிரி உங்ககிட்ட தேவையான விஷயங்கள் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஒரு தியா வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு விளக்கு, அந்த விளக்க பொருத்துற மாதிரி மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஊதுபத்தி இருந்தா, நறுமணம் தரக்கூடிய ஊதுபத்தி இருந்தா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பென் ரெட் கலர், கிரீன் கலர், ப்ளூ கலர், இதுல எந்த கலர் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. 3 கலர் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர்ல தண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க. ஒரு பே லீஃப் அப்படின்னா பிரியாணி இலை. அந்த பிரியாணி இலை எந்த கிராக்கும் இருக்கக்கூடாது, அந்த பிரியாணி இலையில எந்த ஓட்டையும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த பிரியாணி இலை இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. புதுசா ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் நாங்க எடுத்துட்டு வர சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியலன்னா கவலைப்படாதீங்க. அந்த மெட்டீரியல்ஸ் கையில இல்லைன்னா அந்த ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் இந்த கேட், லைன்ஸ்கேட் போர்ட்டல் இன்னும் 4 நாட்களுக்கு ஓபன் ஆகி இருக்கும். ஸோ நீங்க அப்பம் கூட அதை செய்ய முடியும். ஸோ எதுக்கும் இந்த நம்ம மேனிஃபெஸ்டேஷன், இந்த மெடிடேஷன், போர்ட்டல் மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணும்போது நீங்க எப்பவுமே ஒரு மனசை சந்தோஷமான மனநிலையில வச்சுக்கணும். ஒரு ஆங்ஸைட்டியோட எப்படிடா இதை செய்ய போறோம் அப்படிங்கிற அந்த படபடப்போட செஞ்சீங்க அப்படின்னா அது லோ எனர்ஜி ஆகும். அது உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை லோ பண்ணும், ஸ்லோ பண்ணும். ஸோ அதனால நான் இங்க சொல்ற பொருட்கள் ஒருவேளை இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க, நீங்க அதை நாளைக்கு கூட செய்ய முடியும். ஓகேயா? நான் சொன்ன பொருட்களை ரிப்பீட் பண்றேன். ஒரு தியா, ஒரு விளக்கு வச்சுக்கோங்க. அதை ஏத்துறதுக்கு ஒரு மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அகர்பத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பென்ஸ், கிரீன், ரெட், ப்ளூ ஸ்கெட்ச் பென்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டமான தெய்வம் படம் ஏதாவது இருந்தா வச்சுக்கலாம். நான் இங்க ஒரு கிருஷ்ணா, யசோதாவோட இருக்கிற ஒரு கிருஷ்ணாவோட படம் வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட படம் இருந்தா வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு எப்படி சொல்ல, நீங்க விஷுவலைஸ் கூட பண்ணிக்கலாம் அந்த படத்தை. அண்ட் ஆல்சோ நீங்க நம்ம வீட்டுல மணி அடிப்போம்ல, அந்த மணி, சின்ன மணி இருந்தாலும் அதுவும் கூட நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதெல்லாம் செய்ய போறோம். ஸோ அந்த மணி இருந்தாலும் அது வச்சுக்கோங்க. அது போக ஒரு பிரியாணி இலை, பட்டை துண்டு, சினமன் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறோம்ல, அந்த பட்டை துண்டு இருந்தா ஒரு 2-3 துண்டு வச்சுக்கோங்க. ஒரு பவுல் கொஞ்சமா கல்லுப்பு, அந்த கல்லுப்புல 2-3 காயின்ஸ் இருந்தா வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட ரிச்சுவல்ஸுக்கு தேவைப்படும். ஆல் தீஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் நீடட் ஃபார் அவர் ரிச்சுவல். ஸோ அது எல்லாம் ரெடியா இருந்தா இப்ப எடுத்து கையில வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னாலும் don't worry, you can continue this rituals in the coming days also. Clear? Shall I proceed to the intro? Any one of you give me a thumbs up. So நீங்க வீடியோ ஸ்விட்ச் ஆன் பண்ணீங்கன்னா எனக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். எஸ், நான் எப்பவுமே இந்த செஷன்ஸை ஒரு கோட்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தடவையும் ஒன்று சொல்றேன். This is the portal where the universe is closest to your mouth.
ஸ்பீக் யுவர் ட்ரூத் போல்ட்லி. ஸோ இப்போ வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களோட வாய்க்கு கிட்டக்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நீங்க என்ன சொன்னாலும் விஸ்பர் பண்ணா கூட, லேசா அப்படி முணுமுணுத்து சொன்னா கூட அது யூனிவர்ஸுக்கு ரொம்ப நல்லாவே ரீச் ஆகும் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அதனால உங்களோட உண்மைகள், உங்களோட ட்ரீம்ஸ், உங்களோட கனவுகளை ரொம்ப தைரியமா, ரொம்ப போல்டா, ரொம்ப சத்தமா நீங்க சொல்றதுக்கு ரெடி ஆகுங்க. அண்ட் லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்னா என்ன? ஸோ ஜென்ரலா பார்க்கும்போது போர்ட்டல் அப்படின்னா ஒரு மாதத்திலையும் ஒரு காஸ்மிக் அலைன்மெண்ட் உருவாகும். வானத்துல ஒரு மாதிரியான நட்சத்திரங்கள், சூரியன், நம்ம எர்த்து, அது எல்லாம் ஒரு விதமான காஸ்மிக் அலைன்மெண்ட்ல வந்து வரும். அந்த காஸ்மிக் அலைன்மெண்ட்ல வர்றது வந்து ஒரு ஷேப்ல அந்த அலைன்மெண்ட் இருக்கும். அந்த அந்த ஷேப், அந்த அலைன்மெண்ட், அதுக்கு பேர் தான் நம்ம போர்ட்டல் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த போர்ட்டல் என்ன பண்ணும் அப்படின்னா, which connects the 3-dimensional earth plane with the 5-dimensional spiritual plane. So 3-dimensional plane, 4-dimensional plane, 5-dimensional plane அதெல்லாம் இருக்கு. மேனிஃபெஸ்டேஷன் இதுக்கு புதுசா இருக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு புது டேர்ம்ஸா தெரியும். கேட்டுக்கோங்க. இது உங்களுக்கு இன்னைக்கு நீங்க இந்த செஷன் அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பை யூனிவர்ஸ் கொடுத்திருக்குன்னு அர்த்தம். இனிமே உங்களுக்கு நிறைய இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். நாங்க இந்த இன்விடேஷன் நிறைய பேருக்கு அனுப்பி இருக்கிறோம். ஆனா எல்லாரும் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ இங்க பார்ட்டிசிபேட் பண்ற ஒருத்தவங்களும் யூனிவர்ஸால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஸோ நீங்களே உங்களை பேக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நீங்க உங்களை சூஸ் பண்ணி இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு நீங்க வந்திருக்கிறதுக்கு உங்களை நீங்களே முதல்ல அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போர்ட்டல் அப்படிங்கிறது இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ எர்த் பிளேனோட ஸ்பிரிச்சுவல் பிளேனோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அலைன்மெண்ட், ஒரு ஷேப், காஸ்மிக் ஷேப், அதைத்தான் நம்ம போர்ட்டல்னு சொல்றோம். உங்களுக்கு இது நல்லா புரியணும் அப்படின்னா, ஒரு டிராபிக் நிறைஞ்ச ஒரு ரோடுல நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஸோ அப்ப அங்க ரொம்ப டிராபிக்கா இருக்கு அப்படின்னா நீங்க போறது மெதுவா ஸ்லோவா தான் போயிட்டு இருப்பீங்க. ஒருவேளை அந்த இடத்துல அந்த டிராபிக் நிறைஞ்ச அந்த இடத்துல உங்களுக்கு மட்டும் ஒரு ஃபிளை ஓவர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா யூனிவர்ஸ் ஒரு ஃபிளை ஓவர் கொடுத்து அந்த ஃபிளை ஓவர்ல போங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க அதுல போக முடியும். அந்த டிராபிக்ல மாட்டாம, மற்றவங்களோட இடிச்சு புடிச்சு போகாம நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா உங்களோட டெஸ்டினேஷனை போய் அடைய முடியும். சோ இது எப்படி இருக்கு நினைக்கும் போதே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? சோ நீங்க எமோஜிஸ் கொடுங்க. ஹவு டு யூ ஃபீல் வென் யூ ரீச் யுவர் டெஸ்டினேஷன் ஃபாஸ்டர்? சோ இது வாழ்க்கையில ஒரு சாதாரணமா நடக்கிற ஒரு டிராபிக்ல நான் மாட்டாம எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபிளை ஓவர் கிடைச்சு நான் என் டெஸ்டினேஷனை சீக்கிரமா அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குன்னா அது மாதிரிதான் போர்ட்டல். சோ நீங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல சிக்கி போய் இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில பணத்தை பத்தி ஒரு கவலை இருக்கு, உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தின ஒரு படபடப்பு இருக்கு, உங்களோட ஹெல்த் பத்தின சிந்தனைகள் இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள்னால உங்களோட வாழ்க்கையில இருக்கிற அந்த மேனிஃபெஸ்டேஷன், உங்க ட்ரீம்ஸை அடையக்கூடிய விஷயங்கள், கோல்ஸை அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஸ்லோவா போயிட்டு இருக்கு. நீங்க அந்த டிராபிக்ல மாட்டின மாதிரி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை விஷயங்கள் அந்த டிராபிக் மாதிரி வச்சுக்கோங்க. உங்க டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது தான் உங்களோட அந்த மேனிஃபெஸ்டேஷன் கோல்ஸ், மேனிஃபெஸ்டேஷன் ட்ரீம்ஸ், அதெல்லாம் தான். சோ வாழ்க்கையில நீங்க சிக்கி போய் இருக்கும்போது நீங்க மெதுவா தான் உங்களோட கோல்ஸை நீங்க ரீச் பண்ணுவீங்க. அப்போ அந்த ஃபிளை ஓவர் அப்படிங்கிறது தான் இங்க போர்ட்டல். ஸோ போர்ட்டல் மாதிரி ஒரு டே, உங்களுக்கு ஸ்பெஷல் டே கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க அந்த விஷயங்கள்ல டிராபிக்ல சிக்கி போகாம ஃபாஸ்டா உங்களோட ட்ரீம்ஸை நோக்கி, ஃபாஸ்டா உங்களோட கோல்ஸை நோக்கி, ஃபாஸ்டா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸை நோக்கி நீங்க போக முடியும். ஸோ அப்படியான ஒரு விஷயம்தான் இது
ஃபிளைஓவர் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது. லைன் அதுவும் பவர்ஃபுல்லான ஸ்பீடான ஒரு ஃபிளைஓவர் கிடைக்க போகுது. அதுதான் லயன்ஸ் கேட் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் அப்படிங்கிறது மாதம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எல்லா மாசத்துலயும் இந்த போர்ட்டல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எப்படி அப்படின்னா ஜான்வரி எந்த மாதமும் அந்த டேட்டும் உங்களுக்கு ஒண்ணு போல வந்ததுன்னா அதை நாங்க போர்ட்டல் டேட்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரியில ஃபர்ஸ்ட் டேட் 1/1. ஸோ 1 டேட்டு ஜான்வரி ஃபர்ஸ்ட் மந்த்ங்கிறதுனால 1/1. ஸோ ஜான்வரியில 1/1 அப்படிங்கிறது போர்ட்டல் டேட்டு. அதே மாதிரி பிப்ரவரியில 2 ரெண்டாவது டேட் 2/2 அப்படிங்கிறது போர்ட்டல் டேட். மார்ச்ல 3/3 டேட் 3 மந்த் 3 அப்படின்னா அது போர்ட்டல் டேட். ஏப்ரல்ல 4/4 4th டேட் 4th மந்த். ஸோ இந்த மாதிரி எல்லா மாதங்கள்லயும் அந்த டேட்டும் மந்த்தும் கோயின்சைட் ஆகிற அந்த டேய வந்து நம்ம போர்ட்டல் டே அப்படின்னு சொல்றோம். ஸோ மாசம் உங்களுக்கு ஒரு போர்ட்டல் டே ஓபன் ஆகும். அதுல 2 போர்ட்டல் டே வந்து ரொம்ப ஹையர் சிக்னிபிகன்ஸா நம்ம சொல்றோம். அந்த 2 போர்ட்டல் டே என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒண்ணு 8/8, அதாவது 8 ஆகஸ்ட் 8th டேட் ஆகஸ்ட் 8th மந்த். ஸோ 8/8 அப்படிங்கிற இந்த நாள் லயன்ஸ் கேட் போர்ட்டல் நம்ம சொல்றோம். இது ஒரு பவர்ஃபுல்லான நாளா இருக்குது. அதுக்கு பவர்ஃபுல்லான போர்ட்டல் டே அப்படின்னு பாத்தீங்கன்னா 12/12 டிசம்பர் 12 அப்படிங்கிற அந்த போர்ட்டல் டேயும் ரொம்ப பவர்ஃபுல்லான போர்ட்டல் டே அப்படின்னு சொல்றாங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆகஸ்ட் 8 அப்படிங்கிறது ஒரு வருஷமும் 8th டேட்ல 8th மந்த் ஆகஸ்ட்ல வரக்கூடிய அந்த கேட்வே அந்த ஃபிளைஓவர் அதைத்தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு ஏன் இதோட பெயர் லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்னு வந்தது அப்படின்னா இங்க என்ன அர்த்தம்னா இங்க வந்து உங்களுக்கு சன்னு அந்த சூரியன் வந்து லியோல இருக்கும். இந்த நேரங்கள்ல சூரியன் வந்து உங்களோட ராசி கட்டத்துல லியோல இருக்கும். அண்ட் ஆல்சோ சிரியஸ் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் துருவ நட்சத்திரம் இருக்கும். அதுதான் பிரைட்டஸ்ட் நட்சத்திரம். அந்த பிரைட்டஸ்ட் நட்சத்திரமும் சன் இன் லியோல இருக்கக்கூடிய சன்னும் நம்ம எர்த் இந்த மூன் வந்து ஒரு நேர்கோட்டுல அமையுது இந்த குறிப்பிட்ட நேரத்துல. ஸோ அதனால நம்ம எர்த்துக்கு வரக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து ரொம்ப ஹையா நமக்கு கிடைக்கக்கூடியது. எதனால இதுக்கு பெயர் லயன்ஸ் கேட் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த சூரியன் அப்படிங்கிற அந்த பவர் வந்து லியோ அப்படிங்கிற கட்டத்துல ராசி கட்டத்துல இருக்கிறதுனால சிம்மத்துல இருக்கிறதுனால இந்த கேட்டுக்கு பேரு லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல் யூஸ்வலா எப்போ ஓபன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 26 ஓபன் ஆயிட்டு. So from July 26th to it remains open till August 12th. So July 26th ஓபன் ஆன அந்த போர்ட்டல் வந்து ஆகஸ்ட் 12th வரைக்கும் அது வந்து ஓபனா இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆகஸ்ட் 8th அன்னைக்கு 8/8 அன்னைக்கு அதோட எனர்ஜி வந்து ஹையஸ்ட் லெவல்ல இருக்கு, பீக் லெவல்ல இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பர்டிகுலரா நம்ம லயன்ஸ் கேட்னு சொல்றோம், லயன்ஸ் கேட் போர்ட்டல் டேன்னு சொல்றோம். அந்த போர்ட்டல் இன்னும் ஆகஸ்ட் 12th வரைக்கும் நமக்கு ஓபன் ஆகி இருக்கு. அண்ட் இதோட சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹைலி மேக்னட்டிக் எனர்ஜி. இந்த எனர்ஜி வந்து ஹைலி மேக்னட்டிக் எனர்ஜியா இருக்குது. அண்ட் யூ வில் பி கெட்டிங் பவர்ஃபுல் காஸ்மிக் அலைன்மெண்ட். உங்களோட காஸ்மிக் அலைன்மெண்ட் காஸ்மாஸோட நம்ம வந்து இருக்கிற அந்த பிரபஞ்சத்தோட நம்ம பாடியும் நம்ம சோலு நம்ம மைண்ட் எல்லாமே அலைன் ஆனாதான் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நல்ல விதமா நடக்கும். சோ அந்த மாதிரியான காஸ்மிக் அலைன்மெண்ட் உங்களுக்கு இன்னைக்கு நடக்கும். அண்ட் ஆக்டிவேட்ஸ் லைட் கோட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கல் வைப்ரேஷன் காஸ்மாஸ்ல இருந்து யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். நம்ம ஓப்பனா நம்ம அதுக்கு தயார்படுத்தி வச்சிருந்தோம் அப்படின்னா யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு.
அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆம்பிளிஃபைஸ் யுவர் மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி. இன்னைக்கு நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ, என்ன ட்ரீம் பண்றீங்களோ, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா சீக்கிரமா நடக்கக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அண்ட் இட் வில் ஹாவ் அ கால் ஃப்ரம் டிவைன் செல்ஃப். உங்களோட ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆகிறதுக்கு, டிவைன் சுப்ரீம் பவரோட கனெக்ட் ஆகிறதுக்கு இன்னைக்கு அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ஹையா இருக்கும். அண்ட் இட் இஸ் அ ரிமைண்டர் தட் யூ ஆர் ஆல்சோ எ பவர்ஃபுல் கிரியேட்டர். நீங்களும் ஒரு பவர்ஃபுல் கிரியேட்டர் அப்படிங்கிறத நீங்க மறந்து இருக்கலாம். அத இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துற விஷயங்கள் நடக்கலாம். சோ ஒரு ஞாபகப்படுத்துற விஷயம், நீங்க இன்னைக்கு இந்த மெடிடேஷன் சர்க்கிள்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னாலே you are being reminded that you are a powerful creator. Are you agreeing with me? Give me a heart emoji or line emoji if you are agreeing. ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு பவர்ஃபுல் கிரியேட்டர் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்க ரிமைண்ட் பண்ண போறோம். இதெல்லாம் இந்த பவர் லைன்ஸ் கேட் போர்ட்டலோட சிக்னிபிகன்ஸா இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து முக்கியமான ஒரு சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 888 அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சோ அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள், இது வெஸ்டர்ன் இதுல வந்து மேனிஃபெஸ்டேஷன் லைன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னா கூட, நம்ம முன்னோர்கள் இத முன்னாடியே அறிஞ்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லா அந்த 8ஓட சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். நம்மளுக்கு அஷ்டலட்சுமிகள் இருக்காங்க, அஷ்டதிக் பாலகர்கள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, 8 டைரக்ஷன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சோ 8 சக்ராஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். 7 சக்ராஸ் பிளஸ் 8th சக்ரா இஸ் அ ஸ்பிரிச்சுவல் சக்ரா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். சோ இந்த மாதிரி 8 அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. சோ 8 அப்படின்னு இன்னைக்கு வர்றதுனால 2 8 பக்கத்துல வருது அப்படின்னா அந்த 8ங்கிற எனர்ஜி வந்து உங்களுக்கு டபுள் டைம் ஆம்பிளிஃபை ஆகுதுன்னு அர்த்தம். So 8 is a representation of infinity. 8 is a representation of abundance. 8 is a representation of money, wealth, success and என்ன சொல்ல கிளாரிட்டி, பவர் எல்லாமே 8 வந்து உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. 8 நீங்க ஹரிசான்டலா 8 போட்டீங்க அப்படின்னா அந்த ஹரிசான்டல் 8 உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு இன்ஃபினிட்டி சிம்பல் மாதிரி இருக்கும். திஸ் இஸ் த horizontal 8 and it represents an infinity symbol. So அதனால அது இன்னும் கொஞ்சம் added பவர்ஃபுல்லா இருக்குது. அது போக இன்னைக்கு பர்டிகுலரா 8/8/2025 அப்படிங்கிறது 3 விதத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. ஒன்னு 88 லைன்ஸ் கேட் போர்ட்டல், அது ஒரு விஷயம் பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 8/8/2025. ஸோ 2025 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 9 அப்படின்னு வருது, விச் இஸ் ஆல்சோ எ பவர்ஃபுல் நம்பர். 9 அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான நம்பர். அந்த 9ங்கிற நம்பர் வந்து க்ளோசிங் எனிதிங் விச் யூ ஹேவ் ஸ்டார்டட் இயர்லியர். நீங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற விஷயங்கள் இன்னைக்கு முடிவடையும், ஒரு சர்க்கிள் முடிவடையும். உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் நிறைவடையணும், நிறைவு பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு நடக்கும். சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த டேட் 8/8/2025 அப்படிங்கிற அந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா 889 அப்படின்னு வருது. சோ டபுள் டைம் அதோட பவர் ஆம்பிளிஃபை ஆகுது. அதுக்கு அடுத்து 8-9 அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கிறதுனால அதோட அந்த எனர்ஜி, அந்த லைன்ஸ் கேட்டோட எனர்ஜி இன்னமும் ஆம்பிளிஃபை ஆகுது. அப்புறம் 3 சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பௌர்ணமி, முழுசா நிறைஞ்ச பௌர்ணமி. சோ அதனால இன்னைக்கு இருக்கிற இந்த எனர்ஜி வந்து எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்குது. That is full moon energy, Lions Gate portal energy and 2025 9's power energy. So it has a greatly amplified energy you are going to tap into.
சோ உங்களுக்கு புரியுதா எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஒரு எனர்ஜியில நம்ம டேப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்க கிட்ட ஏதாவது ஹீலிங் பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். சோ என் கைகள்ல நான் ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் போட்டிருக்கிறேன், பிரேஸ்லெட்ஸ் அண்ட் இன்ஃபினிட்டி சிம்பிள் உள்ள அந்த செயின் நான் போட்டிருக்கிறேன். சோ அது மாதிரி உங்களுக்கு ஹீலிங் கிறிஸ்டல் ஒரு பிரமிடு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமும் கூட நீங்க கைகள்ல வச்சுக்கலாம், உங்க கிட்டக்க வச்சுக்கலாம். எதுக்கு அப்படின்னா அந்த எனர்ஜியா அது வந்து உங்களுக்கு ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். கிளியர்? சோ இது வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் தெளிவா இருக்கு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஏன்னா நம்ம ரிச்சுவல்ஸ்க்கு உள்ள போறோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா இப்ப தயவுசெய்து கேட்டுக்கோங்க. ஏன்னா ரிச்சுவல்ஸ்க்கு உள்ள போகும்போது நம்ம நடுவுல டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. So anything you want to clarify, நான் போர்ட்டல் பத்தி சொன்னது, லைன்ஸ் கேட் போர்ட்டலை பத்தி சொன்னது, அதோட சிக்னிபிகன்ஸ் சொன்னது, ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்ததுன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுவேன். எஸ், shall we proceed? Yes, thank you. Thank you for all your thumbs up. So let us continue our rituals. நான் இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த லைன்ஸ் கேட் போர்ட்டலோட தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஃபேசஸ்ல வந்து நான் தீம் கொடுத்திருக்கேன். அலைன், அட்ராக்ட், அசென்ட். இந்த 3 தீம்ல நான் கொடுத்திருக்கிறேன். அலைன் அப்படிங்கிறது உங்களை காஸ்மிக் எனர்ஜியோட அலைன் பண்ணக்கூடிய ரிச்சுவல்ஸ் பண்றோம். அட்ராக்ட்ங்கிறது உங்களை ஹையர் எனர்ஜிக்கு கொண்டு போய் அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு உண்டான ரிச்சுவல்ஸ் பண்றது. அண்ட் அசென்ட் அப்படிங்கிறது உங்களை அந்த லைன்ஸ் கேட் போர்ட்டலுக்குள்ள எடுத்துட்டு போறது. சோ ஆர் யூ ரெடி ஃபார் திஸ்? எஸ். நம்ம இங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத நான் இப்பதான் கொடுக்கிறேன். எனர்ஜெட்டிக் கிரவுண்டிங் பண்றோம், சோல் இன்டென்ஷன் செட்டிங் பண்றோம், லைன்ஸ் கேட் போர்ட்டல் ரிச்சுவல்ஸ் பண்றோம். அதுல கைடட் ஜர்னலிங், பவர்ஃபுல் அஃபர்மேஷன் ரெப்படிஷன் அண்ட் லைன்ஸ் கேட் போர்ட்டல் ஆக்டிவேஷன், லைவ் மெடிடேஷன் வித் விவி அண்ட் க்ளோசிங் அண்ட் கால் டு எம்பெடிமெண்ட். க்ளோசிங் செஷனும் க்ளோசிங் ரிச்சுவலும் அண்ட் எப்படி நீங்க இத வந்து எடுத்துட்டு போலாம் இன்னும் வருகிற நாட்கள்ல அப்படிங்கறதையும் நம்ம சொல்ல போறோம். இதுதான் இன்னைக்குள்ள இந்த ஃப்ளோ, இந்த ஸ்ட்ரக்சர். சோ முதல்ல நம்ம எனர்ஜெட்டிக் கிரவுண்டிங் பண்றோம். சோ எனர்ஜெட்டிக் கிரவுண்டிங் எதனால பண்றோம்னா நீங்க பல வேலைகள்ல இருந்து இங்க வந்திருப்பீங்க. சோ உங்களை இந்த செஷனுக்கு உங்களை கொண்டு வர்றதுக்கு இந்த எனர்ஜெட்டிக் கிரவுண்டிங் உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது. அதனால நம்ம ஆரம்பிக்கிறது எனர்ஜெட்டிக் கிரவுண்டிங்ல ஆரம்பிக்கிறோம். சோ நீங்க கண்களை மூடலாம், வசதியா உட்கார்ந்துக்கோங்க. நீங்க இப்ப வந்து லைன்ஸ் பிரெத் அப்படிங்கிற ஒரு கிரவுண்டிங் டெக்னிக் பண்ண போறீங்க. அதாவது நீங்க உள்ள மூச்சு நல்லா வாங்குறீங்க. ஒரு 4 செகண்ட் மூச்சு நல்லா வாங்குறீங்க. 4 செகண்ட் அந்த மூச்சை நீங்க ஹோல்டு பண்றீங்க. எக்ஸேல் பண்ணும்போது நாக்க தொங்க விட்டு எக்ஸேல் பண்ற மாதிரி அப்படின்னு நாக்க நல்லா ஒரு லயன் வந்து நாக்க தொங்க போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நாக்க தொங்க போட்டு எக்ஸேல் பண்றீங்க. அண்ட் எக்ஸேல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி ஒரு ரோர் அப்படின்னு ஒரு கர்ஜிக்கிறீங்க. ஓகே, இந்த கிரவுண்டிங் ஆக்டிவிட்டி ஃபன் மாதிரி தெரிஞ்சா கூட இது ரொம்ப முக்கியமான கிரவுண்டிங் ஆக்டிவிட்டி. எதனால அப்படின்னா உங்களை எனர்ஜெட்டிக்கலா நாங்க அந்த லயன்ஸ் பவருக்கு கொண்டு வர்றோம். கிளியரா புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? So let us start the lion's breath grounding activity. வசதியா உட்கார்ந்துக்கோங்க, நல்லா உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மூச்சை நல்லா உள்ள இழுங்க 4 செகண்ட், டாப்ல 4 செகண்ட் அந்த மூச்சை ஹோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நாக்க தொங்க போட்டு எக்ஸேல் பண்ணுங்க. நல்லா ரோர் பண்ணுங்க.
எல்லாரும் நீங்க உங்க வீடியோ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் அந்த எனர்ஜி வந்து பாஸ் ஆகும். ஒரு தடவை நம்ம கிரவுண்டிங் பண்ணலாம். நல்லா ஆழமா மூச்சை இழுத்துக்கோங்க 4 செகண்ட். மேல ஹோல்டு பண்ணுங்க 4 செகண்ட். எக்ஸேல் பண்ணுங்க. லைன்ஸ் மாதிரி அப்படி ரோர் பண்ணுங்க. How do you feel? How do you feel the energy? Now we have done our energetic grounding technique, and now we are moving into our soul intention setting. So இப்போ நம்ம ஒரு இன்டென்ஷன் செட்டிங் நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள ரிச்சுவல்ஸ்க்கு நம்ம போறோம். ஸோ முதல்ல நம்ம செய்யற அந்த ரிச்சுவல் சோல் இன்டென்ஷன் செட்டிங். உங்களோட தியா இருந்ததுன்னா அந்த தியா இப்ப நம்ம பொருத்த போறோம். ஸோ அதுக்கு நீங்க ரெடி ஆயிக்கோங்க. நீங்க இப்ப வந்து உங்களோட இன்டென்ஷன் என்ன, இந்த இயருக்கு மொத்தமா என்ன இன்டென்ஷன் அப்படிங்கறத, வாட் இஸ் சோல் அலைன்டு டிசையர் விச் யூ ஆர் காலிங், இந்த போர்ட்டல்ல நீங்க என்ன ஒரு விஷயத்த நீங்க செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத நம்ம இப்போ செய்ய போறோம். சோ அதனால முதல்ல நீங்க உங்களோட தியா இருக்கு பாருங்க, அந்த தியாவை வந்து மேட்ச் ஸ்டிக் இருந்துச்சுன்னா அந்த தியாவை நீங்க பொருத்திக்கோங்க. உங்களோட தியா இருந்ததுன்னா பொருத்திக்கோங்க. பக்கத்துல சேஃபா அந்த தியாவை வச்சிருங்க. சேஃபா அந்த தியாவை நீங்க பக்கத்துல பிளேஸ் பண்ணிருங்க. உங்களோட இஷ்ட தெய்வம் ஆன போட்டோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த போட்டோ இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க விஷுவலா அந்த யூ கேன் விஷுவலைஸ் யுவர் காடஸ் ஆர் காட், ஏதாவது ஒரு காட் இல்லைன்னா ஒரு காடஸ நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கிடலாம். சோ மனசுல அப்படியே ஒரு இன்டென்ஷன், இந்த செஷன் மூலமா உங்களுக்கு என்ன வேணும் இன்னைக்கு, கைகளை கூப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வணக்கம் சொல்ற பொசிஷன்ல நீங்க வச்சுக்கலாம். யூ ஆர் சரண்டரிங் யுவர் செல்ஃப் டோட்டலி டு தி யூனிவர்ஸ். யூ ஆர் சரண்டரிங் யுவர் செல்ஃப் டோட்டலி டு திஸ் லைன்ஸ் கேட் ஹையர் எனர்ஜி. கைகளை நல்லா வணக்க பொசிஷன்ல வச்சுட்டு நீங்க என்ன ஒரு இன்டென்ஷன் இன்னைக்கு நீங்க மனசுல நினைக்கிறீங்களோ, இந்த செஷன் மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அத மனசுல நல்லா உருவகப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ என் மனசுக்குள்ள நான் சொல்றதை என் கூடயே சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. இன்டென்ஷன் மந்த்ரா. I am already living this higher energy. I receive it with grace and gratitude. I am already living this highest energy. I receive it with grace and gratitude. I am already living this highest energy. I receive it with grace and grounding, and grace and gratitude. Yes. Once you are ready, gently open your eyes and come to the present moment. So நம்ம இப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்டென்ஷன் செட்டிங், சோல் இன்டென்ஷன் செட்டிங் செஞ்சிருக்கிறோம். எதுக்காக வேண்டி இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, உங்களோட சோல் வந்து இப்போ ரெடியா இருக்கு. உங்களோட இந்த அலைன்மெண்ட், இந்த எனர்ஜி எல்லாம் ரிசீவ் பண்றதுக்கு நாம தயார்படுத்தி இருக்கிறோம். அடுத்து நம்ம போறது லைன்ஸ் கேட் போர்ட்டல் ரிச்சுவல்ஸ். ஸோ கொஞ்சம் ரிச்சுவல்ஸ் மாதிரி பண்ண போறோம். அதுக்கு நம்ம அடுத்து என்டர் ஆகுறோம். ஸோ இந்த ரிச்சுவல்ஸ்ல தான் நம்ம வந்து அலைன், அட்ராக்ட், அசெண்ட் அப்படின்னு 3 ஃபேஸஸ்ல நம்ம பண்றோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அலைன் சாக்ரட் ப்ரெப்.
ஸோ சாக்ரட் ப்ரிப்பரேஷன் பண்றதான் அலைன்மெண்ட், அதாவது உங்களை அலைன் பண்ண போறோம். ஸோ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இடத்தை நம்ம சுத்தப்படுத்துற மாதிரி, நம்மளை நாமளே சுத்தப்படுத்துற மாதிரி, நம்மளை நாமளே ரிசீவ் பண்றதுக்கு நம்ம ஒரு பாத்திரமா, we are going to be vessel to receive the highest energy. ஸோ அதனால நம்மளை நாமளே சுத்திகரிக்க போறோம். அந்த சாக்ரட் ப்ரிப்பரேஷன் தான் அலைன் ஃபேஸ்ல இருக்கு. அந்த ரிச்சுவல்ஸ் தான் அது. இப்போ நீங்க பண்ண போறது, உங்களோட அகர்பத்தி சொல்லியிருந்தேன்ல, அந்த அகர்பத்தியை எடுத்துட்டு 2 3 உங்களுக்கு எத்தனை தோணுதோ அதை, எந்த இன்ட்யூட்டிவா எத்தனை தோணுதோ அத்தனை எடுத்துக்கோங்க. 8 எடுக்கணும், 8 அகர்பத்திஸ் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா நினைச்சீங்கன்னா 8 கூட எடுக்கலாம். உங்களுக்கு என்ன இன்ட்யூட்டிவா தோணுதோ அத்தனை அகர்பத்தி இருக்கிறத அந்த தியால பொருத்திக்கோங்க. So you have lighted your அகர்பத்திஸ். அகர்பத்திய நீங்க லைட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அது நல்லா மனம் வரட்டும். அதுக்கு அடுத்து நீங்க கண்களை மூடிட்டு உங்களை நீங்களே சுத்திகரிக்க போறீங்க. நான் சொல்ற அந்த ஃப்ரேசஸ மனசுக்குள்ள அப்படி வாங்குங்க. நீங்க ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க மனசுக்குள்ள அந்த வாக்கியங்களை உள் வாங்கினா போதும். இந்த அகர்பத்திய வச்சு நம்ம எப்படி சூடன் சுத்துவோம், அதே மாதிரி உங்களை நீங்களே கிளென்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களை கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க விஷுவலைசேஷன்ல உங்க வீட அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் உங்க வராண்டால இருந்து, உங்களோட வரவேற்பறையில இருந்து, அடுத்து உங்க அடுத்தடுத்த ரூம், பூஜா ரூம், பெட்ரூம், டைனிங் ஹால், அப்படி ஒன்னொன்னுத்தையும் மனசுல விஷுவலைஸ் பண்ணி கொண்டு வாங்க. உங்க வீட்டுல இருக்கிற மற்ற நபர்களையும் உங்க விஷுவலைசேஷன்ல கொண்டு வாங்க. அவங்க எல்லாத்தையும், அந்த இடங்களையும் நீங்க அப்படி சுத்தம் பண்ற மாதிரி நான் ரிப்பீட் பண்ணும்போது இந்த அகர்பத்திய வச்சு உங்க விஷுவலைசேஷன்ல நீங்க சுத்திகரிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்க உங்களோட மணி கையில வச்சிருந்தீங்கன்னா, சின்ன பெல் கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா அத கூட நீங்க பெல் ரிங் பண்ணிட்டே கண்களை மூடின மாதிரியே விஷுவலைசேஷன்ல இந்த அகர்பத்திய வச்சு உங்களை நீங்களே சுத்திகரிக்கிறீங்க. அதே நேரத்துல உங்க வீடையும் உங்க வீட்டுல இருக்கிற மற்ற நபர்களையும் நீங்க சுத்திகரிக்கிறீங்க. கிளியர்? I will give you some instructions. அப்படி கண்களை நீங்க மூடி இருக்கலாம். Are you able to hear the music and my voice very clearly? Yes. I cleanse myself with light and loving energy. All energies that are no longer mine to carry are now leaving my body. I am light, I am free, and I am me. அப்படி இருங்க. நீங்க கண்களை திறக்க வேண்டாம். கண்டினியூ பண்ணுங்க உங்க விஷுவலைசேஷனை. My space is cleansed. My family members are cleansed. Everyone and everything around me are cleansed and protected. Only light and love may dwell here. We are energetically aligned to receive the highest Lionsgate portal energy. Sit in silence for a few seconds.
and then gently come back to the present moment and gently open your eyes. மெதுவா கண்களை நீங்க திறக்கலாம். அகர்பத்தி அதெல்லாம் சேஃபா பக்கத்துல வச்சுக்கோங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பக்கத்துல வச்சுக்கோங்க. நாம இந்த இந்த ரிச்சுவல்ஸ்ல எதனால பத்தி, தியா அண்ட் மணி எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட 5 சென்சஸ நம்ம ஆக்டிவேட் பண்றோம். பத்தி யூஸ் பண்ணும்போது மனம் நமக்கு உண்டான அந்த ஸ்மெல் இன்க்ரீஸ் ஆகுது. தியா ஒரு அக்னி, ஒரு லைட்டை நம்ம இன்டியூஸ் பண்றோம். அண்ட் மணி சவுண்ட் எனர்ஜி, ஆகாசம் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆகாசம் நம்ம கூடயே தான் இருக்கு. பக்கத்துல நம்ம தண்ணி வச்சிருக்கோம் குடிக்கிறதுக்கு. ஸோ எல்லாமே நம்ம 5 சென்சஸ, 5 நேச்சர் பாடிஸ நம்ம இங்க யூஸ் பண்றோம். எதனால அப்படின்னா, நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்கும், நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனை அது ஆம்பிளிஃபை பண்றதுக்கும் இந்த 5 நேச்சுரல் எலிமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்றோம். So now we are getting into the next ritual. இப்ப நம்மளோட ஸ்பேஸ கிளென்ஸ் பண்ணியிருக்கோம், நம்மள கிளென்ஸ் பண்ணி இருக்கிறோம், அண்ட் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள கிளென்ஸ் பண்ணி இருக்கிறோம். இப்போ நம்ம எனர்ஜெட்டிக்கலா அலைன் ஆகிட்டோம். அடுத்த ஃபேஸ்க்குள்ள நம்ம என்டர் ஆகுறோம், அட்ராக்ட் ஃபேஸ். இந்த அட்ராக்ட் ஃபேஸ்ல நம்ம செய்ய போறது ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிலீஸ். இங்க பண்ண போற ரிச்சுவல் ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிலீஸ். நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு சில விஷயங்களை நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். அப்பந்தான் நம்ம புதுசா கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வாங்க முடியும். நம்மள எம்டி பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இதுல நீங்க பண்ண போறது லைன்ஸ் கேட் போர்ட்டல் கைடட் ஜேர்னலிங் பண்ண போறோம். ஸோ நீங்க உங்களோட பேப்பர் அல்லனா ஜேர்னலிங்க்கு உண்டான நோட்டு, ஜேர்னலிங்குள்ள ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னல் வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்ல லூசா பேப்பர் இருக்கு, ஷீட்ஸ் இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க. 4 ஷீட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லது. தனித்தனியா 4 ஷீட்ஸ் இருந்தா நல்லது. இல்ல அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னல் இல்ல ஒரு நோட் புக்ல எழுதுறீங்கன்னா 4 தனித்தனி பேஜ்ல எழுதுங்க. அந்த பேஜ நமக்கு தேவை இருந்தா கிழிக்கிறதுக்கு வாய்ப்பா வச்சுக்கோங்க. ஓகே. சோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறது கைடட் ஜேர்னலிங். இதுல நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கைட் பண்றேன். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் டூ தி ஜேர்னலிங். ஓகே. I will guide you and you can accordingly do the journaling activity. முதல்ல நீங்க ஒரு பேப்பர்ல எடுத்துட்டு நீங்க செய்ய போறது 8 things to subtract. உங்க வாழ்க்கையில இருந்து 8 விஷயங்களை நீங்க நீக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த 8 விஷயங்களை அந்த ஷீட்ல எழுதுறீங்க. 8 things you want to subtract from your life, which may be like that your limiting beliefs or any kind of roadblocks you are facing in your life, or anything which you want to seek forgiveness. நீங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள தோணுச்சு அப்படின்னா, மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கூட எழுதலாம். ஸோ உங்க வாழ்க்கையில இருந்து எதெல்லாம் நீங்க நீக்கணும், சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த 8 விஷயங்களை நீங்க எழுதுறீங்க. 1 2 3 அப்படின்னு போட்டு நீங்க எழுதுறீங்க. எட்டு விஷயங்களை நீங்க டீட்டெயிலா எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. புல்லட் பாயிண்ட்ஸா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுனா கூட ஓகே.
8 விஷயங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அடுத்த ப்ராம்ப்ட் நான் கொடுக்கிறேன். நீங்க உங்களோட மட்டும் கவனத்தை வச்சுக்கோங்க. மற்றவங்க என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்கங்கிறத நீங்க கவனம் கொள்ள வேண்டாம். நீங்க முழுக்க முழுக்க உங்களுக்கு மட்டும் கவனத்தை செலுத்திக்கோங்க. முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ராம்ப்டுக்கு போங்க. இப்ப இந்த ஷீட்டை தனியா வச்சுட்டு 2வது ஷீட் எடுத்துக்கோங்க. 2வது ஷீட்ல 8 things to add in your life. உங்க லைஃப்ல 8 விஷயங்கள் வேணும் நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த விஷயம். அது 8 ட்ரீம்ஸா இருக்கலாம், 8 மேனிஃபெஸ்டேஷன் கோல்ஸா இருக்கலாம். 8 விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்கு நீங்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய 8 விஷயங்களை நீங்க இப்ப எழுதுறீங்க. Eight things to add in your life. உங்க வாழ்க்கையில் ஆட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய 8 விஷயங்களை நீங்க எழுதுறீங்க. இது இன்னைக்கு இந்த லைன்ஸ் கேட் போர்ட்டல் அன்னைக்கு நீங்க உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ட்ரீம்ஸா இருக்கலாம், உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கோல்ஸா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், கெரியரா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்படலாம். ஏதாவது ஒரு விஷயத்துல குழப்பமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க எழுதலாம். எனக்கு தெளிவு வேணும், எனக்கு நல்ல ஹெல்த் வேணும், எனக்கு ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் வேணும், எனக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும், எனக்கு நல்ல ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், ஸ்பிரிச்சுவல் இன்டிமசி, ஹையர் செல்ஃப் கனெக்ஷன் வேணும். என்ன உங்க வாழ்க்கையில ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் 8 விஷயங்கள் எழுதிக்கோங்க. ஒன்ஸ் டன் கிவ் மீ a thumbs up. இந்த ஷீட்டை தனியா வச்சிருங்க. 2வது ஷீட்டையும் 3வது ஷீட்டை எடுத்துக்கோங்க. 8 things you want to multiply. எந்த 8 விஷயங்களை நீங்க உங்க வாழ்க்கையில பெருக்கணும், இன்னும் நிறைய அது மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதணும். which means that இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் ஆல்ரெடி எனக்கு நடந்திருக்கு, நான் என் வாழ்க்கையில எனக்கு இதெல்லாம் அபரிமிதமா நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க உங்க வாழ்க்கையில இன்னும் பெருசா நடக்கணும்னு நினைப்பீங்க. 8 விஷயங்கள் மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிற அந்த 8 விஷயங்கள், 8 விஷயங்களுக்கு நீங்க எதுக்கு பெரு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த 8 விஷயங்களை எழுதுறீங்க. 8 things you want to multiply in your life. ஏன் நம்ம எல்லாம் 8 8 8ன்னு எழுதுறோம் அப்படின்னா, இன்னைக்கு லைன்ஸ் கேட் போர்ட்டல் 8 is the significant power. So everything which we are doing are in the number 8, which gives the alignment. So 8 விஷயங்களுக்கு நீங்க வாழ்க்கையில நன்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல இருக்கும். நீங்க அதை ரொம்ப யோசிக்காதீங்க. உங்களுக்கு டக்குன்னு உங்க மனசுல என்ன தோணுதோ அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு இப்ப சொல்லுதுன்னு அர்த்தம், இன்ட்யூஷன்ல சொல்லுதுன்னு அர்த்தம். ரொம்ப பெருசா யோசிக்க தேவையில்லை. உங்க மனசுல என்ன வருதோ அதை அப்படியே 8 விஷயங்களை மல்டிப்ளை பண்ண வேண்டிய விஷயங்கள், கிராட்டிடியூட் செலுத்த வேண்டிய விஷயங்கள் 8 விஷயங்கள் எழுதிக்கோங்க. அதையும் அந்த ஷீட்டை தனியா வச்சுக்கோங்க. இப்ப 3 ஷீட் உங்க கையில இருக்கு.
நாலாவது ஷீட் எடுத்துக்கோங்க. நாலாவது ஷீட்ல நீங்க எழுத வேண்டியது 8 things to divide. 8 things to divide. சோ இதுல நீங்க என்னெல்லாம் எழுதலாம் அப்படின்னா 8 things நீங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறது. மற்றவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அன்பை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட டைமை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட எஃபர்ட்ஸ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்னதான் எல்லாத்தையும் மற்றவங்களோட, உங்க சொசைட்டியோட, உங்களோட யூனிவர்ஸோட எதை நீங்க பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ 8 விஷயங்கள், அதை எழுதலாம். இல்ல 8 விஷயங்கள் உங்களுக்கு இத அச்சீவ் பண்றதுக்கு என்ன தேவை, அத நீங்க 8 பிரிவா பிரிச்சு எழுதலாம். which is that எப்பவுமே நம்ம ரிசீவ்னு இருக்கிறவங்க இப்போ கொடுக்கறதுக்கும் உங்களை தயார்படுத்திக்கோங்க. என்னெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது 8 things to divide. வாழ்க்கை கணக்க நாம எப்பவுமே தப்பாவே புரிஞ்சுக்கிறோம். சோ இன்னைக்கு உண்டான வாழ்க்கை கணக்கு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். 8 விஷயங்களை எதை கழிக்கணும், 8 விஷயங்களை எதை கூட்டணும், 8 விஷயங்கள் எதை பெருக்கணும், 8 விஷயங்கள் எதை வகுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உங்க கையில 4 ஷீட்ஸ் இருக்கு. இதுல முதலாவது ஷீட்டை நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்க. அதாவது 8 விஷயங்கள் கழிக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கிறீங்க. அந்த ஷீட்டை நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்க, லெட் கோ பண்ண போறீங்க. சோ நாங்க லெட் கோ பண்ற விஷயம் எப்படி பண்ணுவோம் மேனிஃபெஸ்டேஷன்லன்னா, நீங்க அந்த தியால அந்த பேப்பரை எரிச்சிடலாம். சேஃபா எரிக்கணும், எரிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எரிக்கிறதுக்கு மனசு வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, துண்டு துண்டா எவ்வளவுக்கு உங்களுக்கு அந்த பேப்பரை கிழிக்க முடியுமோ, டியர் பண்ண முடியுமோ அவ்வளவு துண்டு துண்டா கிழிச்சிருங்க. சோ எரிக்கிறதுக்கு நமக்கு சிலருக்கு மனசு வராது. பட் எரிக்கிறது இங்க ஒரு நல்ல விஷயமா நம்ம பாக்குறோம். ஏன்னா நம்ம அதை லெட் கோ பண்றதுக்கு துணிறோம்னு அர்த்தம். எரிக்கிறது அந்த விஷயம்தான். ஆனா மனசு ஒப்பலைன்னா செய்ய வேண்டாம், கிழிச்சுக்கோங்க. அந்த பேப்பரை துண்டு துண்டா கிழிச்சிருங்க. எரிச்சாலும் சரி இல்ல கிழிச்சாலும் சரி, அந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பரை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல வச்சுக்கோங்க. இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நீங்க ரிலீஸ் பண்றீங்க. அந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸை கிழிச்சது இல்லைன்னா ஆஷஸ் எரிச்சிருந்தீங்கன்னா அந்த ஆஷஸ் உங்களுக்கு இருக்கும். உங்களோட அந்த ஆஷஸ் என்ன சொல்றோம், சாம்பல், அந்த சாம்பலை நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கு வெளியில போயிட்டு, பால்கனிலயோ இல்ல வெளியிலயோ போயிட்டு கைகள்ல அதை வச்சு அந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பர் இல்லைன்னா அந்த ஆஷஸ வச்சு பூ அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஊதி விட்டுருங்க. சோ அந்த ஆஷஸ் இல்ல அந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பர் வந்து அப்படியே எங்கெல்லாம் பறக்க முடியுமோ பறந்து கிரவுண்ட்ல போய் அது சேர்ந்துரும். சோ மதர் யூனிவர்ஸ்ட நீங்க உங்களோட விஷஸ், உங்களோட அந்த என்ன சொல்ல லிமிட்டிங் பிலீஃப்ஸ், நீங்க சப்ட்ராக்ட் பண்ண வேண்டிய அந்த விஷயங்களை நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க, யூனிவர்ஸுக்கு ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சோ அதை நீங்க அந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா ரிலீஸ் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்து 2 விஷயங்கள் இருக்கு, 2 ஷீட்டு. which you want to add and which you want to multiply. அந்த 2 பேப்பர்ஸையும் தனித்தனியா ஒரு பேப்பர் ஷீட் எடுத்துட்டு உங்களை நோக்கி மடிங்க. fold the paper towards you. உங்களை நோக்கி the paper should come towards you. fold 3 times. என்ன மாதிரி வேணா மடிக்கலாம். 3 தடவையும் உங்களை நோக்கி வரட்டும் அந்த பேப்பர். அதை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது ஷீட்டும் அதே மாதிரி அந்த பேப்பர் உங்களை நோக்கி வரட்டும்.
ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 ஷீட்டையும் நீங்க உங்களுக்கு சாக்ரடா ஒரு இடம் இருக்குன்னு நினைப்பீங்கல்ல, அந்த இடத்துல நீங்க வச்சுக்கலாம். உங்களோட வேலட்லயோ சின்னதா மடிக்க எவ்வளவுக்கு முடியுமோ 3 ஃபோல்டர் சின்னதா ஆக்குனாலும் சரி, இல்ல கொஞ்சம் பெருசா இருக்குன்னா அது வைக்கிற மாதிரி இடம் உங்களோட பீரோல, டிராயர்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பூஜா ரூம்ல, அந்த மாதிரி நீங்க சாக்ரடா நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல இந்த 2 ஷீட்டையும் வச்சிருங்க. இந்த ஷீட்டை நீங்க அடுத்த லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்பந்தான் எடுக்க போறீங்க. ஸோ இது 2ம் உங்ககிட்ட அங்கேயே இருக்கட்டும், விச் மீன்ஸ் தட் நீங்க அந்த எனர்ஜியை லாக் பண்ணி சீல் பண்ணி வச்சிருக்கீங்க. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சீல் பண்ணி நீங்க ஒரு சாக்ரட் பிளேஸ்ல வச்சுட்டீங்க. 4வது ஷீட் ஆஃப் பேப்பர் உங்க கையில தினமும் பக்கத்துல இருக்கணும். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்களோ, இல்ல எந்த இடத்துல உங்களுக்கு வசதியா டெய்லி பாப்பீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அதை வச்சுக்கோங்க. எதுக்குன்னா உங்களை ரிமைண்ட் பண்றதுக்கு. சோ நீங்க எப்பவும் ரிசீவிங் கண்டிஷன்ல இருக்க வேண்டாம், கிவிங் கண்டிஷனுக்கும் வரணும் அப்படிங்கறத தினம் தினம் உங்களை ரிமைண்ட் பண்ணணும். அந்த 8 விஷயங்களும் உங்களை கொடுக்கறதுக்கு பி அன் abundant giver. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ அபண்டடா கொடுக்க முடியுமோ அதை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல கூட மேக்னெட் வச்சு ஒட்டி வச்சிடலாம், நீங்க ஒர்க் பண்ற இடத்துல பக்கத்துல வச்சுக்கலாம். 4வது ஷீட்டு உங்ககிட்ட இருக்கட்டும், டெய்லி அதை பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. கிளியர்? ஸோ நம்ம 2வது ஃபேஸ் முடிச்சிருக்கிறோம். அட்ராக்ட் பண்றதுக்கு நம்மள இப்ப தயார்படுத்திட்டோம். ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிலீஸ். முதல்ல ஜேர்னலிங் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் பண்ணோம், அடுத்து ரிலீஸ் பண்ணி இருக்கிறோம். ஸோ நம்மள அட்ராக்ட் பண்றதுக்கு நம்மள தயார்படுத்திட்டோம். ஸோ அடுத்த ஃபேஸுக்கு நம்ம போறோம், அதுதான் அசென்ட் ஃபேஸ். ஸோ we are going for the next phase, ascent. ascent அப்படின்னா நம்ம மேலெழுந்து போறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பவர்ஃபுல் அஃபர்மேஷன்ஸ் நான் சொல்லும் போது நான் இங்க காட்டுறேன். இந்த அஃபர்மேஷன் நான் குரூப்லயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் அஃபர்மேஷன்ஸும் கொடுக்குறேன். இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்க இப்போ அன் பண்ணிட்டு எல்லாம் சேர்ந்து கத்தி சொல்லலாம். ஸோ உங்களை அன்மியூட் பண்ணிக்கோங்க. அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியுது இல்ல, ஸ்கிரீன்ல அஃபர்மேஷன்ஸ் தெரியுது. ஸோ எல்லாரும் ஒரு சிங்க்ல சொல்லணும்னு அவசியம்லாம் இல்லை. கத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா உங்களால சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அளவு எனர்ஜெட்டிக்கா ஹை வைப்ரேஷன்ல நீங்க சொல்லலாம். எஸ், யூ கேன் ஸ்டார்ட். I allow abundance to flow into my life. I am a magnet for financial abundance and prosperity. I am connected to the universe for the abundance in health, relationships, growth, wealth, and spirituality. You can repeat one more time. I allow abundance to flow into my life. I am a magnet for financial abundance and prosperity. I am connected to the universe for the abundance in health, relationship, growth, wealth, and spirituality. Growth, wealth, and spirituality. Allow abundance to flow in my life. I am a magnet for financial abundance. Thank you. Thank you for repeating the affirmation. More abundance to everyone. Now we are entering. Can you share it one more time? Yes, yes. You can screenshot it, or otherwise I will be sharing in the group. Groupல also நான் ஷேர் பண்ண போறேன். இன்னும் நீங்க 12ஆம் தேதி வரைக்கும் சில ரிச்சுவல்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதையும் நான் ஷேர் பண்ணுவேன். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. I allow Yes. to flow in my life. Connected to the universe for the abundance in health, relationship, growth, wealth, and spirituality. Thank you. Wealth and spirituality. இதுதான் எங்களோட 5-dimensional goal. Health, relationship, growth, wealth, and spirituality. அதுதான் நாங்க எங்க கம்யூனிட்டியில ஃபாலோ பண்றோம், அதைத்தான் நாங்க இங்க கொடுத்திருக்கிறோம். சோ அடுத்து நாம போறதுதான் ascent manifestation, guided visualization, light code activation. ஸோ இது எல்லாம் நம்ம ஒன்னொன்னா பண்ண போறோம். மேனிஃபெஸ்டேஷன் எழுத போறோம் அண்ட் கைடட் விஷுவலைசேஷன் மெடிடேஷன் என்னோட பண்ண போறீங்க.
லைட் கோட் ஆக்டிவேஷன் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான இது. இந்த ரிச்சுவல் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஃபர்ஸ்ட்ல நம்ம செய்ய போறது லைன்ஸ் கேட் போர்ட்டல் வைல்டஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட அந்த பிரியாணி இலை இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அதுல நீங்க உங்களோட அந்த பிரியாணி இலையில ஃப்ரண்ட் பகுதி இருக்கு பாத்தீங்களா, மேல இருக்க அந்த ஃப்ரண்ட் பகுதியில 8 அப்படின்னு 2 8 போடுறீங்க. அது வந்து ரெட் கலர் பெண்ணை வச்சு 8 அப்படின்னு சொல்லி போடுறீங்க. பிரியாணி இலையில மேல் பகுதியில ரெட் கலர் பென் வச்சு 8 போடுறீங்க. பிரியாணி இலைய திருப்பிட்டு பின்னாடி பகுதியில கிரீன் கலர் பென் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஒரு விஷயம் என்ன நீங்க இன்டென்ஷன் செட் பண்ணீங்கல்ல, இந்த செஷன் மூலமா உங்களுக்கு ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க மேஜரா நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த அந்த பேலீஃப்ல பின்னாடி பகுதியில பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுறீங்க. பாஸ்ட் டென்ஸ்ல எழுதாதீங்க, ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதாதீங்க, இப்போ நடந்த மாதிரி. சே ஃபார் எக்ஸாம்பிள், I am living an abundant life. I am living a financially abundant life. I am financially free. I am having a powerful health. I am having loving relationship. So உங்களுக்கு என்ன கோலோ என்ன இன்டென்ஷனோ அதை பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுறீங்க. கிரீன் கலர் பென் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கிரீன் அண்ட் ரெட் எல்லாம் வந்து ப்ராஸ்பரிட்டியை இழுக்கக்கூடிய கலர்ஸ். கிரீன் கலர் அட்ராக்ட்ஸ் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, அபண்டன்ஸ். ரெட் கலர் அட்ராக்ட்ஸ் லவ், ரிலேஷன்ஷிப், கெரியர், அந்த மாதிரி. ஸோ அதனால அப்படி எழுத சொல்றோம். ஸோ முன்பகுதியில 8 எழுதிட்டு பின்பகுதியில நீங்க உங்களோட ஒரு கோலை எழுதி இருக்கிறீங்க. இத நீங்க அப்படியே உங்களோட வேலட்ல கொண்டு போய் வச்சுக்கோங்க. பர்ஸ் இருக்குல்ல, பர்ஸ் ஏதாவது வச்சிருப்பீங்கல்ல, வேலட், அதுல இத வச்சுக்கோங்க. பேலீஃப் வந்து எப்பவுமே உங்க பர்ஸ்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது அபண்டன்ஸா அட்ராக்ட் பண்ணும். பிரியாணி இலை வந்து அபண்டன்ஸா அட்ராக்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி பிரியாணி இலைக்கு இருக்குது. ஸோ அதனால எப்பவுமே உங்க பர்ஸ்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு எழுதியிருக்கிற இந்த இதை உங்களோட பர்ஸ்ல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஷீட் ஆஃப் பேப்பர்ல நீங்க கிரீன் கலர் பென் இருந்தா அந்த கிரீன் கலர் பென்னை வச்சு நீங்க ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள், அதாவது ஹரிசான்டல் 8 நான் கொடுத்திருந்தேன்ல அந்த இதுக்கு முன்னாடி பிக்சர்ல ஹரிசான்டல் 8 அந்த மாதிரி போடணும். ஸோ அந்த போடுறதுக்கும் இன்ஃபினிட்டி சிம்பிள் போடுறதுக்கும் வெயிட் பண்ணுங்க, நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன பிறகு போடுங்க. இன்ஃபினிட்டி சிம்பிள் போடுறதுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம இன்ஃபினிட்டி போடக்கூடாது. நம்ம ஒரு சென்டர்ல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிங்க மேல் நோக்கி. ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த 8க்கு உண்டான இது வர்ற மாதிரி வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு திருப்பி மேல் நோக்கி இருந்து கீழே வந்து முடியறது அந்த சென்ட்ரல் பாயிண்ட்ல முடியணும். அதாவது அது மேல் நோக்கி வந்த மாதிரி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சென்டர்ல ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து மேல் நோக்கி தான் அது ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிறதும் மேல் நோக்கி அந்த 8ஓட இது வரணும். அதே மாதிரி முடியறதும் அந்த சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு மேல் நோக்கி வந்து முடியுது. இன்ஃபினிட்டி வரையும் போது எப்பவுமே மேல் நோக்குன டைரக்ஷன்ல தான் ஆரம்பிக்கணும், முடிக்கிறதும் மேல் நோக்கி உள்ள டைரக்ஷன்ல தான் முடிக்கணும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த 8 சிம்பிளை திக்கா உங்களுக்கு வரைய முடியுமோ ரிப்பீட்டடா அதுல நீங்க 8 அப்படியே வரைஞ்சு நல்ல திக்கா அந்த 8 ஆக்குங்க. ஸோ இப்போ அந்த 8 சிம்பிள் வரைஞ்சிருக்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உங்களோட அந்த ஒன் பவர்ஃபுல் இன்டென்ஷனை எழுதுங்க.
உங்களோட ஒன் பவர்ஃபுல் இன்டென்ஷனை அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எழுதுங்க. ரைட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன், நான் இன்ஸ்பயர்டு ஆக்ஷன் எடுப்பேன், அதை நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இன் பிரசன்ட் டென்ஸ். எஸ், யாரோ கேட்டிருக்காங்க பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணுமா? ஆமா, எல்லாமே பிரசன்ட் டென்ஸ்ல தான் எழுதணும். ஸோ அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க ஒரு விஷயம் என்ன இன்ஸ்பயர்டு ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படிங்கிறத ரைட் ஹேண்ட் சைடு எழுதுங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க இன்டென்ஷன் செட் பண்ணீங்கன்னா அதுக்குண்டான காரியங்கள், நான் வேலை பார்க்கறது, இல்ல நான் ஒரு என்ன சொல்ல பிசினஸ் ஆரம்பிப்பேன், எனக்கு பிசினஸ்க்கு உண்டான கிளையன்ட்ஸ் கிடைப்பாங்க, நான் தினமும் அந்த பிசினஸ்க்கு உண்டான மார்க்கெட்டிங் ப்ரமோஷன் பண்ணுவேன், ஹெல்த் வேணும் அப்படின்னா நான் ஒரு ஃபிட்னஸ் கைடு எடுத்துப்பேன், நான் ஹெல்தி ஃபுட்டு எடுத்துப்பேன். அந்த மாதிரி அதுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஆக்ஷன், இது வரைக்கும் நீங்க செய்யாம தள்ளி தள்ளி போட்டுட்டு இருப்பீங்கல்ல, அந்த ஆக்ஷனை ரைட் ஹேண்ட் சைட்ல எழுதுங்க. அந்த சென்டர், இந்த சைடு இன்டென்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு உங்களோட இன்ஸ்பயர்டு ஆக்ஷன், ரெண்டுத்துக்கும் நடுவுல உங்களோட நேம், உங்களோட நேம், அந்த நேமுக்கு கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த். 14/11/73 என்னோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா அப்படி எழுதுறீங்க. 14/11/73 அப்படின்னு உங்களோட நேமுக்கு கீழே எழுதுங்க. உங்களோட நேம்ங்கிறது உங்களோட அபிஷியல் நேம். உங்களுக்கு வீட்டுல ஏதாவது பேர் இருக்கும் கூப்பிடுறது, செல்ல பேரு, அதை எழுதாதீங்க. அபிஷியல் நேம் என்னவோ அந்த ஃபுல் நேம அதுல எழுதுங்க. அதுக்கு கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குதுல்ல, அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள்ல உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற அந்த இன்ஃபினிட்டி ரவுண்ட் சிம்பிள்ல நேம் வேர் டு ரைட். ஸோ அந்த இன்டென்ஷனுக்கும் அந்த இன்ஸ்பயர்டு ஆக்ஷனுக்கும் நடுவுல மேபி அந்த இன்ஃபினிட்டியோட சென்டர் பாயிண்ட்ல மேல அங்க உங்க பேரு, அந்த பேருக்கு அடியில் உங்களோட டேட் ஆஃப் பர்த். இப்ப அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கு நம்ம வர்றோம். அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற அந்த 8ஓட அந்த சிம்பிள்ல I am open to receive, I am open to receive Lions Gate energy. அந்த 8 சிம்பிள்ல எழுதுறது I am open to receive Lions Gate energy. ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த இன்ஃபினிட்டி, அந்த 8 சிம்பிள்ல இருக்கிறதுல நீங்க எழுத வேண்டிய விஷயம் I am the portal, I am vibrating at high frequency. சின்ன சின்ன எழுத்தா நீங்க எழுதினா போதும். I am the portal, I am vibrating at the highest frequency. I am the portal, I am vibrating at the highest frequency. And அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கு கீழே நீங்க எழுத வேண்டிய இது thank you universe, thank you universe, thank you universe. நான் ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன் சொன்ன விஷயங்களை, அப்படி நீங்க சம்மரி பண்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களான்ட்டு. ஃபர்ஸ்ட்ல நம்ம ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைஞ்சோம். இன்ஃபினிட்டி சிம்பிள் எப்பவுமே மேல் நோக்கி ஆரம்பிச்சு மேல் நோக்கி முடிகிற மாதிரி வரையணும். அதை நம்ம கொஞ்சம் திக்கா வரைஞ்சோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்மளோட ஒரு இன்டென்ஷனை எழுதணும். ரைட் ஹேண்ட் சைடுல அதுக்குண்டான ஒரு இன்ஸ்பயர்டு ஆக்ஷன் எழுதணும். சென்டர்ல உங்களோட நேம் எழுதணும். அதுக்கு கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதணும். இன்ஃபினிட்டி சிம்பிள்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற அந்த 8ல ஒரு அஃபர்மேஷன் மாதிரி எழுதணும். ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதுலயும் ஒரு அஃபர்மேஷன் எழுதணும். இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கு கீழே தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ். ஸோ இந்த பேப்பரை நீங்க அப்படியே மடிச்சு மூணா மடிங்க. அப்ப மாதிரியே தான் மூணா உங்களை நோக்கி, அதாவது எழுதுன அந்த விஷயம்
உள்ள இருக்கணும். எழுதுனது அந்த இன்ஃபினிட்டி சிம்பல் போட்டது உள்ள இருக்கணும். அத 3ஆ மடிச்சு உப்பு கொண்டு வர சொல்லி இருந்தேன். அந்த உப்பு அது மேல அந்த உப்பு வச்சிருக்கிற பவுல் ஏதாவது இருந்துன்னா அந்த உப்பு மேல இருக்கிறதுல இந்த பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேல பட்டை துண்டு கொண்டு வர சொல்லியிருந்தேன். அந்த பேப்பருக்கு மேல பட்டை துண்டை வச்சிருங்க. வச்சுட்டு 1 நிமிஷம் உங்களை அப்படியே கிரவுண்ட் பண்ணி நீங்க எழுதியிருக்கிற அந்த இன்டென்ஷன் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி மனதார யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்க. உங்க மனசுல அப்படியே சொல்லுங்க. இன்னைக்கு யூனிவர்ஸ் உங்க காதுகள் உங்களுக்கு கொடுத்துருக்கு கேட்கறதுக்கு. ஸோ மனசார உங்களுக்கு உண்டான அந்த ஒரு இன்டென்ஷனை நீங்க அப்படியே யூனிவர்ஸ் கிட்ட சொல்றீங்க. இது எனக்கு வாழ்க்கையில நடத்தித்தா. இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். அந்த பேப்பரை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு அந்த பேப்பர் தூங்குறத போது உங்க தலவாணி கடியில அந்த பேப்பரை வச்சிருங்க. 4 நாட்கள் அந்த பேப்பர் உங்க தலவாணி கடியில இருக்கட்டும். பில்லோ மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அந்த எனர்ஜி வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள அப்படியே உங்களுக்கு அந்த எனர்ஜி போகும். சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போகும்போது அதுக்குண்டான ரிசோர்சஸ், அதுக்குண்டான என்ன சொல்ல நபர்கள், அதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும். யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து தரும். ஸோ 4 நாட்கள் நீங்க அதை அந்த தலவாணி கடியில வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அதை எடுத்துட்டு டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இல்ல வச்சிருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த சாக்ரெட் பிளேஸ்ல 2 பேப்பர்ஸ் வச்சிருந்தோம்ல அதோட சேர்ந்து இதையும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஆர் யூ கம்ப்ளீட் வித் திஸ் ரிச்சுவல்? This ritual we have done the manifestation. Manifestation குண்டான goals அந்த ritual நம்ம பண்ணியிருக்கிறோம். Now we are entering into the Lionsgate portal activation live meditation with Vivi. This is actually going to be a powerful meditation. So இதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? Are you ready for this meditation? So if you want to switch off your video, you can do so. ஏன்னா மெடிடேஷன் பண்ணும்போது சிலருக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிடலாம். பட் பி வித் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நீங்க நான் இது வந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இந்த மெடிடேஷன் எடுக்கும். நான் உங்களை கைட் பண்ணுவேன் அந்த மெடிடேஷன்ல. நீங்க என்னோட இருந்து அந்த கைடட் மெடிடேஷனை கவனமா பண்ணுங்க. ஒருவேளை உங்களோட தாட்ஸ் எங்கேயாவது அலை பாயுது அப்படின்னா அது கவலைப்பட வேண்டாம். எப்போ உங்களுக்கு அந்த உணர்வு வருதோ திருப்பி என்னோட அந்த குரலுக்கு உங்க கவனத்தை கொண்டு வரலாம். அது ஒரு விஷயம். நீங்க தாட்ஸ் அலைப்பாஞ்சுதுன்னா கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து சிலருக்கு இந்த கைடட் மெடிடேஷன் பண்ணும்போது தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ தூக்கம் வந்தாலும் உங்களுக்கு பரவாயில்லை. நீங்க சில இதை கவனிக்கல அப்படின்னு நினைச்சாலும் வருத்தப்பட வேண்டாம். உங்களோட சப்கான்சியஸ் மைண்டு தூங்காது. நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உங்க சப்கான்சியஸ் மைண்டு வாங்கிக்கிட்டு தான் இருக்கும். அதனால அதுக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம். அது போக உங்களுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கைடட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போது ஏதாவது ஒரு எமோஷன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. சில நேரத்துல சிலருக்கு அழுக வர்ற மாதிரி இருக்கலாம். சில நேரத்துல சிலருக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கலாம். என்ன ஒரு உணர்வு எமோஷன்ஸ் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்மளோட எனர்ஜியை ஹையா ஆக்குறோம். ஸோ அந்த பாடி வந்து அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னா நமக்கு சிம்டம்ஸா நம்ம உடம்புல காட்டும். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அது அப்படியே செட்டில் ஆகும். ஓகே, ஸோ இந்த மெடிடேஷன் பண்ணும்போது முழுக்க உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா அந்த உப்பு வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அந்த உப்பை வந்து ஒரு கைகள்ல கொஞ்சமா இப்படி எடுத்துட்டு அந்த உப்பை கைகள்ல இப்படி வச்சுட்டு கூட நீங்க இந்த மெடிடேஷன்ல உட்காரலாம். அல்ல அப்படின்னா அந்த உப்பை பக்கத்துல வச்சுட்டு அந்த உப்புல ஒரு கையும் இடது கையோ வலது கையோ உப்புல வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு கைய வந்து உங்களோட இதய பகுதியில வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களோட அப்டமன்ல சாக்ரல் பொசிஷன்ல நீங்க வச்சுக்கிடலாம்.
ஸோ எது உங்களுக்கு வசதியா இருக்கோ, உப்பை மட்டும் கைகள்ல நான் வச்சிருக்கேன்னா அதுவும் ஓகே. இல்ல உப்புல இடது கையை நான் வச்சிருக்கேன், வலது கையை என்னோட ஹார்ட்ல நான் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் அதுவும் ஓகே. எது உங்களுக்கு வசதியா இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. ஸோ கண்களை மெல்லமா மூடிக்கோங்க. எந்த ஒரு காரணத்தினாலையும் கண்களை நீங்க திறக்க வேண்டாம். No need to open your eyes during the activation process. So it may take around some 10 to 15 minutes. So be with me in the guided instruction. Are you able to hear the music and my voice clearly? Give me a thumbs up. Yes, thank you. Be with the music for a few seconds. Take a deep breath in. Slowly inhale and slowly exhale. One more time. Inhale deeply. Hold your breath and exhale slowly. Let your breath become your anchor. Now imagine a wave of peaceful relaxation is pouring on you. உங்க மேல ஒரு பெரிய அலை, ரிலாக்ஸிங், பீஸ்ஃபுல்லான ரிலாக்ஸிங் எனர்ஜியை கொண்ட ஒரு அலை அப்படி உங்க மேல பாயிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. That wave is gently relaxing your forehead. It's gently relaxing your eyes, gently relaxing your jaws. Your neck is being relaxed, and your hands and arms are being relaxed. Your heart, central chest is being relaxed. மெல்லமா உங்க waves அப்படியே உங்களை ரிலாக்ஸ் பண்ணுது. உங்களோட அப்டமன் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுது. உங்க உடம்புல என்ன டென்ஷன், என்ன டைட்னஸ் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அதை ரிலாக்ஸ் பண்ணுங்க. மெல்லமா அந்த வேவ் உங்க கால்களை ரிலாக்ஸ் பண்ணுது, உங்க துடை பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுது, உங்க கணுக்கால்களை ரிலாக்ஸ் பண்ணுது, உங்களோட பாதங்களை ரிலாக்ஸ் பண்ணுது, உங்களோட விரல்கள் எல்லாம் அனைத்து உங்க உடம்பு முழுக்க இப்போ அந்த ரிலாக்ஸிங் அலையினால you are being completely relaxed. You are calm and you are peaceful. Now gently visualize golden roots growing from your feet. உங்க கால்கள்ல இருந்து ஒரு கோல்டன் கலர் ரூட்ஸ் அப்படி வளர்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த வேர்கள் அப்படியே எர்த்துக்குள்ள எவ்வளவு டீப்பரா போக முடியுமோ அவ்வளவு டீப்பரா அந்த கோல்டன் வேர்கள் போகுது. உங்களை அந்த கோல்டன் வேர்கள் இந்த எர்த்தோட, மதர் எர்த்தோட ஸ்ட்ராங்கா கிரவுண்ட் பண்ணி இருக்கு. You are feeling strongly grounded into Mother Earth's support. You are safe, you are held,
and mentally repeat, I am grounded, I am supported, I am now ready. நீங்க உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீங்க அசைய போறதில்ல, நீங்க தடுமாற போறதில்ல. நீங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கிரவுண்டிங் மதர் எர்த்தோட இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. Now you visualize you are standing in a universe. ஒரு யூனிவர்ஸ்ல காஸ்மாஸ்ல நிக்கிற மாதிரி உங்களை விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க முன்னாடி ஒரு ஸ்டேர்கேஸ் உங்களுக்கு தெரியுது. அந்த ஸ்டேர்கேஸ் உங்களுக்கு முழுமையா தெரியல. 1-2 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரியுது, ஆனா முழுமையா தெரியல. ஆனா இந்த விஷுவலைசேஷன் பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பா உங்களுக்கு ஓபன் ஆக ஆரம்பிக்கும். நீங்க ஒரு ஸ்டெப்பா ஏறி ஏறி போக போறீங்க. You now see a radiant staircase rising into the sky, glowing in colors of violet, gold, indigo, gold, white, green. அந்த ஸ்டார்கேஸ் வந்து அவ்வளவு க்ளோவா, கலர்ஃபுல்லா, ரேடியண்டா, வைப்ரண்டா தெரியுது உங்களுக்கு. வயலட், கோல்டு, இண்டிகோ, கிரீன், ப்ளூ, ஒயிட் அப்படின்னு அந்த ஸ்டார்கேஸோட கலர் இருக்கு. ஸோ உங்களுக்கு முழு ஸ்டார்கேஸ் தெரியாது, ஆனா 1-2 ஸ்டெப்ஸ் தெரியுது. அது எங்கேயோ உங்களை மேல் நோக்கி கொண்டு போகுது அப்படிங்கறது மட்டும் உங்களுக்கு தெரியுது. At the top shines a majestic Lions Gate portal. அந்த வானத்தை நோக்கி இருக்கிற அந்த ஸ்டெப்ஸ் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல முடியுது. அந்த முடிகிற இடம் உங்களுக்கு தெரியுது. ஒரு பெரிய லயன்ஸ் கேட், மெஜஸ்டிக் லயன்ஸ் கேட் போர்ட்டல் மாதிரி ஒரு கேட்வே மாதிரி இருக்கு. அந்த கேட்வேக்கு 2 சைட்லயும் ஒரு பவர்ஃபுல்லான கர்ஜிக்க கூடிய 2 லயன்கள் அத பாதுகாத்துட்டு இருக்கு அந்த கேட்டை. ஸோ அந்த கேட் ஓபன் ஆகி இருக்கு. அந்த கேட்டை நீங்க தாண்டி போனீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஸ்பிரிச்சுவல் ரீஅலாம்குள்ள போறீங்க. விச் இஸ் அ ஸ்பேஸ் வேர் இன்ஃபினிட்டி பாசிபிலிட்டி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். உங்களோட எல்லா ட்ரீம்ஸ், உங்க எல்லா மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே அங்க இருக்குது. நீங்க அந்த இடத்தை இப்போ அடைய போறீங்க. அந்த லைன்ஸ் கேட் போர்ட்டல் வழியா உள்ள நுழைஞ்சு நீங்க அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வேர்ல்டுக்குள்ள போக போறீங்க. இன்ஃபினிட்டி பாசிபிலிட்டி உள்ள ஒரு இடத்துக்கு போக போறீங்க. இட்ஸ் அ பிளேஸ் filled with abundance, infinity possibilities and soul alignment. Each step appears as you raise your vibration that brings you closer to your higher self. ஒரு ஸ்டெப்பும் உங்களோட வைப்ரேஷனை நீங்க ரைஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்பா உங்களுக்கு கண் முன்னாடி தோன்ற ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டெப்பா நீங்க ஏறி ஏறி நீங்க மேல போக போறீங்க. Let us begin. First step உங்களுக்கு தெரியுது, which is a root step, root chakra. As you step on to the first step, feel your connection to the earth in depth. Release your fear, self-doubt, and anything which is making you feel smaller. உங்களுக்கு ரூட் சக்ரா பிளாக் ஆகிருந்து அப்படின்னா உங்களுக்கு மேலேயே நம்பிக்கை இல்லாம இருக்கும். உங்க மேல ஒரு செல்ஃப் எஸ்டீம் இல்லாம இருக்கும். உங்களுக்கு பயம் ஜாஸ்தியா இருக்கும். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாம் அந்த ஸ்டெப்ல நீங்க நின்னுட்டு ரிலீஸ் பண்றீங்க. உங்களோட பயம், உங்களோட பதற்றம், உங்களோட சந்தேகங்கள், உங்களோட கவலைகள், அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றீங்க. என்னோட சேர்ந்து மனசுல இத சொல்லுங்க. ஐ ரிலீஸ் ஃபியர் அண்ட் ரூட் மை செல்ஃப் இன் ஸ்ட்ரெங்த். இப்போ உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு தெரியுது கண்ணுக்கு. You are visualizing the next step, second step. It is the sacral step.
sacral chakra. The second step awakens your emotions. Let your inner water flow. Feel past guilt, pain, shame, disappointment, anything emotion which you are holding for a longer time. You feel that pain, you feel that guilt, you feel that shame and dissolve like a smoke. ஒரு புகையில கரைஞ்சு போற மாதிரி அந்த ரெண்டாவது படியில நின்னுட்டு நீங்க உங்களோட அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும், நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு கரும் புகையில கரைஞ்சு போற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. என்னோட சேர்ந்து இத மனசுல ரிப்பீட் பண்ணுங்க. I honor my emotions and allow creativity to flow. எனக்கு இதுவரைக்கும் வந்த எல்லா எமோஷன்ஸையும் நான் ஹானர் பண்றேன். இப்போ நான் எனக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி, எனக்குள்ள ஒரு டிவைனிட்டி ஃப்ளோ ஆகிறதுக்கு என்னைய நான் தயார்படுத்துறேன். Now the step 3 is being seen by you. உங்களோட மூன்றாவது படி உங்க கண்ணுக்கு இப்ப தெரியுது. அதுல நீங்க ஏறுறீங்க மூணாவது படியில. இட்ஸ் a solar plex. சோலார் பிளெக்ஸ் சக்ரா, அதுல ஏறுறீங்க. இது represents personal power. Feel the fire of your confidence which is igniting. You reclaim your voice, you reclaim your worth, you reclaim your radiant power. உங்களோட தேர்ட் ஸ்டெப்ல நீங்க நின்னுட்டு உங்களோட கான்ஃபிடன்ஸ், உங்களோட வாய்ஸ், உங்களோட சக்தி, உங்களோட ஒர்த், உங்களோட பவர் எல்லாத்தையும் பாசிட்டிவா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்கள், உங்களுக்கு உண்டான ஸ்ட்ரென்த், உங்களுக்கு உண்டான கரேஜ், உங்களுக்கு உண்டான ஸ்கில் எல்லாத்தையும் நீங்க விஷுவலைஸ் பண்றீங்க. அது ஒரு தீ மாதிரி எரியுது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி ஒரு தீ மாதிரி எரியுது. அத மூணாவது ஸ்டெப்ல இருந்து கண் கூட பாக்குறீங்க. என்னோட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க மனசுல. I am confident, I am powerful and I am free. மெல்லமா உங்களுக்கு நாலாவது படி கண்ணுக்கு தெரியுது. ஸ்டெப் 4, ஹார்ட் சக்ரா, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லவ். உங்களோட லவ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ல நீங்க நிக்கிறீங்க. நாலாவது ஸ்டெப்ல பயப்பட வேண்டாம். மெல்ல மெல்லமா நீங்க ஒரு ஸ்டெப்ல ஏறி போயிட்டே இருக்கிறீங்க. சோ உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் வேண்டாம். நீங்க யூனிவர்ஸோட சேஃபான பொசிஷன்ல இருக்கிறீங்க. உங்களை சுத்தி யூனிவர்ஸ், காஸ்மாஸ் எல்லாத்தையும் உங்களால பார்க்க முடியுது. நீங்க அதுல ஒரு அங்கமா இருக்கிறீங்க. எந்த பதட்டமும் உங்களுக்கு வேண்டாம். ஸ்டெப்ஸ் ஆகாசத்துல இருக்கிற மாதிரி இருந்தா கூட நீங்க உங்களை தாங்கி பிடிச்சிருக்கிறது இந்த காஸ்மாஸ், இந்த யூனிவர்ஸ், அது உங்களை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கான ஸ்டெப்ஸ் அந்த ஆகாசத்துல உருவாயிட்டு இருக்கு. ஃபீல் சேஃப். The fourth step opens your heart wide. உங்க இதயத்தை எவ்வளவு வைடரா ஆக்க முடியுமோ அவ்வளவு வைடரா இந்த ஸ்டெப் ஆக்குது. அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்க இதயம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுல எவ்வளவு லவ் நிறைக்க முடியுமோ அவ்வளவு லவ் நீங்க நிறைக்க முடியும். எவ்வளவு வேத்த நீங்க உள்ள இன்க்ளூட் பண்ண முடியுமோ அவ்வளவு வேத்த நீங்க உள்ள இன்க்ளூட் பண்ண முடியும். Send love to your past, present and future self. உங்களோட பாஸ்டுக்கு, பிரசன்ட்டுக்கு அண்ட் ஃபியூச்சர் செல்ஃபுக்கு லவ் அனுப்புறீங்க. Forgive, let go and love expand. இப்போ நீங்க இந்த ஸ்டெப்ல இருக்கும்போது யாரையாவது மன்னிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல உங்களை நீங்களே மன்னிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மன்னிப்பு கொடுக்கலாம். இல்ல யார்கிட்டயாவது நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மனதார அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருக்க தடைகளுக்கு காரணமே இந்த விஷயம்தான்.
ஏதோ உங்களை தடைப்படுத்திட்டு இருக்கு. ஒண்ணு நீங்க மன்னிக்கணும் யாரையாவது, இல்ல நீங்க யார்கிட்டயாவது மன்னிப்பு கேட்கணும். அதை ரிலீஸ் பண்ணாதான் உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால தாராளமா பெருந்தன்மையோட மன்னிச்சிருங்க. Let love expand your heart. Repeat after me in mind. I am open to divine love. I radiate compassion and love. இப்போ உங்க கண்களுக்கு முன்னாடி 5வது படி தெரியுது. இது த்ரோட் சக்ராக்கு உண்டான படி, ஆத்தென்டிக் எக்ஸ்பிரஷன். அந்த படியில நீங்க மெல்லமா ஏறுறீங்க. 5வது படிக்கு வந்துட்டீங்க. பயப்பட வேண்டாம், மேல் நோக்கி நீங்க போய்கிட்டே இருக்கிறீங்க. 5வது படியில ஏறி நிக்கிறீங்க. இது உங்களோட த்ரோட் சக்ரா. யுவர் வாய்ஸ் மேட்டர்ஸ். ஸ்பீக் யுவர் ட்ரூத் வித் கிரேஸ் அண்ட் பவர். எந்த நேரத்திலையும் உங்களோட உண்மைய பேசுங்க. உங்க உண்மை தன்மைய நீங்க தைரியமா கான்பிடென்ட்டா பேசுங்க. எங்கெல்லாம் நீங்க பேசணும்னு நினைச்ச இடத்துல பேசாம இருந்தீங்களோ, இனிமே அந்த இடங்கள்ல நீங்க பேச ஆரம்பிக்கலாம். Release past times when you are silenced yourself. நீங்க நிறைய பேச வேண்டிய இடங்கள்ல பேசாம உங்களை அமைதிப்படுத்திக்கிட்டோ, இல்ல உங்களுக்கு உண்டான அந்த பவரை கெயின் பண்ற விஷயங்களை உங்க அழுத்திக்கிட்டு உங்களோட த்ரோட்ல நீங்க சிக்கி போய் இருந்தீங்க அப்படின்னா ஜென்டிலா ரிலீஸ் பண்ணுங்க. இனிமே நீங்க பேசுற ஒரு வார்த்தையும் அது மேனிஃபெஸ்டேஷன் வேர்ட்ஸா இருக்க போகுது, பவர்ஃபுல் வேர்ட்ஸா இருக்க போகுது. ஸோ நீங்க சூஸ் பண்ணி பேச போறீங்க. இனிமே பேசுற ஒரு வார்த்தையும் என்னோட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஐ எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப் கிளியர்லி அண்ட் ஆத்தென்டிக்கலி. மெல்லமா உங்க கண்கள் முன்னாடி 6வது ஸ்டெப் ஓபன் ஆகுது. அந்த 6வது ஸ்டெப் தேர்ட் ஐ, சோல் விஷன் ஆக்டிவேஷன். அந்த 6வது ஸ்டெப்ல நிக்கிறீங்க. உங்களுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு நிறைவு, அவ்வளவு கூலா அந்த இடம் மேல ஏற 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 நீங்க அந்த கூல்னஸ், அந்த ஒரு எப்படி சொல்ல, குளிர், அத அனுபவிக்கிறீங்க. யுவர் இன்ட்யூஷன் ஷார்பன்ஸ். உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப ஷார்பன் ஆகுது. உங்களோட விஷன் ரொம்ப கிளியரா ஆகுது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தா, இப்ப யூனிவர்ஸ் கிட்ட நீங்க கேளுங்க. எனக்கு டைரக்ஷன் கொடு, எனக்கு என்னோட பாதையை காட்டு, எனக்கு தேவையான கிளாரிட்டியை எனக்கு கொடு அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது கனவு மூலமாவோ, இல்ல ஏதாவது நபர்கள் மூலமாவோ, இல்ல ஏதாவது ஒரு மெயிலோ, இல்ல ஒரு என்ன சொல்ல, ஏஞ்சல் கோட்ஸ் மூலமாவோ உங்களுக்கு உண்டான அந்த தெளிவு, உங்களுக்கு உண்டான அந்த பாதை உங்களை அடையும். You now see the bigger picture of your life and soul path. நீங்க அந்த 6வது ஸ்டெப்ல இருந்து பார்க்கும்போது உங்க லைஃபையே நீங்க பாக்குறீங்க. உங்களோட அந்த சோல் பாத் உங்களுக்கு தெரியுது. நீங்க எங்க இருந்து வந்தீங்க, எங்க இப்ப இருக்கிறீங்க, எங்க நீங்க பயணிச்சிட்டு இருக்கீங்க, முழுசும் உங்களுக்கு தெரியுது. என்னோட ரிப்பீட் பண்ணுங்க. I trust my inner vision and divine guidance. மெல்லமா உங்களோட 7வது ஸ்டெப் இப்ப உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. இது கிரவுன் சக்ராக்கு உண்டான ஸ்டெப், டிவைன் கனெக்ஷன். நீங்க நெருங்கி வந்துட்டீங்க லைன்ஸ் கேட் போர்ட்டலுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டிவைன் கனெக்ஷன் எடுக்க போறீங்க. 7th ஸ்டெப்ல இருக்கிறீங்க. அந்த எனர்ஜிய அனுபவிங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிரிச்சுவல் கேட்டுக்குள்ள நுழைய போறீங்க. யூ
feel that divine connection. Now you feel your crown chakra opens. உங்களோட crownல ஒரு open வந்திருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. To receive the light codes from the Sirius star and the cosmic sun and the Lion Gate portal. A beam of light pours into you. உங்களோட crown வழியா ஒரு பீம் ஆஃப் லைட் அப்படி கொட்டுது, அருவி மாதிரி கொட்டுது. அந்த லைட்ல கோல்டன் கலர் இருக்கு, கிரீன் கலர் இருக்கு, வயலட் கலர் இருக்கு, ஒயிட் கலர் இருக்கு, ப்ளூ கலர் இருக்கு, வைப்ரண்ட் கலர்ஸ் அப்படியே உங்களுக்குள்ள நிறைக்குது. அப்படி அந்த உங்களை ஃபுல்லும் நிறைக்குது. யூ ஆர் நவ் பீயிங் ஆக்டிவேட்டட். Repeat after me in mind. I am aligned with divine wisdom and universal energy. Now, உங்க கண்கள் முன்னாடி உங்களோட 8வது ஸ்டெப் தெரியுது. அந்த 8வது ஸ்டெப்ல நீங்க ஏறிட்டீங்க. அலைன்மெண்ட் அண்ட் அசெஷன். ஸோ நீங்க இப்போ லைன்ஸ் கேட் போர்ட்டலுக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க. 8வது ஸ்டெப் உங்களை லைன்ஸ் கேட் போர்ட்டலுக்கு உள்ள கொண்டு போகுது. As you step onto the final stair, the lion's gate opens wider. உங்களை வரவேற்கிறதுக்கு லைன்ஸ் கேட் போர்ட்டல் இன்னும் வைடரா ஓபன் ஆகுது. உள்ள நீங்க போறீங்க. A majestic lion stands tall inside that realm. It's nothing but your guardian of strength, courage, clarity, and purpose. Feel your soul is expanding. Feel your soul is vibrating with abundance, courage, and clarity. You are becoming the lion or the lioness. You are merging yourself into that lion or the lioness. You are now the lion or the lioness, the version of you who already lives her soul's desire. So already நீங்க அந்த ரியலாம்ல இருக்கிறீங்க. உங்களோட ஹையர் செல்ஃப் நீங்களும் அந்த லைனும் ஒன்னு ஆயிட்டீங்க. நீங்க தான் அந்த ஹையர் செல்ஃப், நீங்க தான் அந்த பவர், நீங்க தான் அந்த போர்ட்டல் and you are not divided. You and the portal are now one. Repeat after me in mind. I am a divine creator. I align, I attract, I ascend. I am a divine creator. I align, I attract, I ascend. Stay here in this sacred space for a moment. கொஞ்ச நேரம் நீங்க அந்த ஸ்பேஸ்ல இருங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த லைட்டு, எனர்ஜி, இன்ஃபினிட்டி பாசிபிலிட்டி, அங்க அந்த இடமே ஒரு அழகா இருக்கு. அந்த இடத்துல நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது, யூனிகார்ன்ஸ் பாக்குறீங்க, நிறைய ஏஞ்சல்ஸ் பறக்குறாங்க. எல்லாமே நீங்க அனுபவிக்கிறீங்க. நீங்க அப்போ என்ன மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுங்க. எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறீங்க, எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறீங்க, எவ்வளவு கரேஜியஸா இருக்கிறீங்க, எல்லாத்தையும் மெல்ல மெல்லமா நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. Now visualize yourself. You are the powerful lion. Be in that high energy. என்ன உங்களுக்கு செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்க. என்ன மாதிரி பாடி மூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க பண்ணுங்க. You are the lion. You are the lioness now. Now you are being activated with the lion power. You are living the dream life. You are living the dream manifestation goal. Be in that energy. Receive that energy fully into your body.
Be in this music, high energy music, visualizing yourself. I am powerful. I am now activated. I am the portal. I can manifest all my dreams effortlessly and easily. I am now the lion. I am now the lioness. Gently visualize a golden light now wrapping around you. உங்களை சுத்தி ஒரு கோல்டன் லைட் வந்து உங்களை ரேப் பண்ணுது அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட இப்ப அந்த கிடைச்ச அந்த லைன்ஸ் எனர்ஜிய அப்படியே நீங்க ரேப் பண்ணி ப்ரொடெக்டடா வச்சுக்க போறீங்க. which seals all your lion energy and integrating all those lion energy within yourself. Every cell, every layer and every part of you is activated, protected and sealed. Place your hand on your heart. உங்க கைகளை இதய பகுதி மேல வச்சுக்கோங்க. ரெண்டு கைகளையுமே உங்க இதய பகுதி மேல வச்சுக்கோங்க. Thank you. I am ready to live my life in alignment with my soul. Thank you. I am ready to live my life in alignment with my soul. When you are feeling ready, gently return to your body. அந்த ஸ்டெப்ஸ் இருக்கிற அந்த ஸ்டெப்ஸ் வழியா நீங்க மெல்லமா அந்த போர்ட்டல்ல இருந்து வெளியில வர்றீங்க. ஒரு ஸ்டெப்பா நீங்க இறங்கி வெளியில வர்றீங்க. இப்போ நீங்க இறங்கும் போது அவ்வளோ ஒரு தெளிவா, அவ்வளோ ஒரு போல்டா, அவ்வளோ ஒரு கரேஜியஸா இறங்கி வர்றீங்க. நீங்க வைக்கிற ஒரு அடியும் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா ஃபர்மா இருக்கு. மெல்லமா நீங்க உங்க பாடிக்குள்ள திரும்புறீங்க. இந்த பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு ஜென்ட்லி பிரிங் யுவர் அட்டென்ஷன் பேக் டு தி பிரசன்ட் மொமெண்ட். wiggle your fingers, wiggle your toes. கைகளை மெல்லமா விரல்களை அசைங்க. உங்களோட பாதங்களை அசைச்சு feel your feet, feel your seat beneath you. Take a deep breath in and gently exhale with a big smile. When you are ready, open your eyes. நீங்க எப்போ ரெடியா ஃபீல் பண்றீங்களோ அப்போ உங்க கண்களை திறக்கலாம். நான் சொல்ற இந்த வார்த்தைகளை கண்களை திறந்து அப்படியே உள்வாங்குங்க. as above so below, as within so without. I am the portal, I am the power, I am the light. I am the portal, I am the power, I am the light. கைகளை வணக்கம் சிம்பல்ல வச்சு நன்றி தெரிவிங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு, நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு, இங்க இந்த மெடிடேஷனை ஹோல்ட் பண்ண எல்லாத்துக்கும், உங்க கூட இந்த மெடிடேஷன்ல அட்டன் பண்ண எல்லாருக்கும் தெரிஞ்சும் தெரியாமலும் நம்மளுக்கு உதவுற எல்லாத்துக்கும், எல்லா விஷயங்களுக்கும் நீங்க உங்களை மனதார உங்களோட நன்றிகளை சமர்ப்பீங்க. நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். நம்மளோட செஷன் எண்டுக்கு வந்தாச்சு.
ஸோ நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், அடுத்து நம்ம லைன் ஆக்டிவேஷன் பண்ணணும், அண்ட் தென் க்ளோசிங் அண்ட் கால் டு எம்படிமெண்ட். ஸோ முடிக்கிறோம். இப்போ நம்ம க்ளோசிங் வந்து நம்ம 3 விஷயங்கள்ல பண்ணோம். அலைன், அட்ராக்ட், அசென்ட். அலைன் டு யுவர் ட்ரூத் டெய்லி. உங்களோட உண்மை தன்மைக்கு தினமும் அலைன் பண்ணுங்க. அட்ராக்ட் வித் கிளியர் இன்டென்ஷன். உங்களோட இன்டென்ஷன் கிளியரா இருந்தா நீங்க எல்லா விஷயங்களையும் அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்க அசென்ட் த்ரூ ட்ரஸ்ட் அண்ட் ஆக்ஷன். நம்பிக்கையோட உங்களோட செயல்கள் மூலமா நீங்க மேலேறி ஒரு வாழ்க்கையில ஒரு படியா மேலேறி நீங்க உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ட்ரீம்ஸை நீங்க அச்சீவ் பண்றீங்க. ஸோ இது நீங்க பண்ண இந்த விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா, இதெல்லாம் நீங்க பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, எங்களோட கம்யூனிட்டியில நாங்க இந்த பவர்ஃபுல் போர்ட்டல் மெடிடேஷன், மேனிஃபெஸ்டேஷன் மெடிடேஷன் எல்லாம் பண்றோம். நான் ஒரு ஹூனோபோனோ ஹீலரும் கூட. ஸோ நாங்க ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறோம். அதுல கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீ செஷன்ஸ் நடத்தும் போது நீங்க அட்டன் பண்ணலாம். என்னோட ஹையர் மெம்பர்ஷிப் வந்து ஹை டிக்கெட் மெம்பர்ஷிப் L3 டைமண்ட் மெம்பர்ஷிப்ல நான் இனிமே தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அது லான்ச் ஆஃபர்ல இருக்குது. அந்த ஹை டிக்கெட் மெம்பர்ஷிப் டைமண்ட் மெம்பர்ஷிப்ல எக்ஸ்க்ளூசிவா இந்த மாதிரி போர்ட்டல் மெடிடேஷன்ஸ் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் மெடிடேஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ எல்லா மாதங்களும் நீங்க போர்ட்டல் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, எல்லா மாதங்கள்லயும் ஃபுல் மூன், நியூ மூன் மெடிடேஷன் ஆக்டிவேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எல்லா மாதங்கள்லயும் மணி மேனிஃபெஸ்டேஷன் மெடிடேஷன் அண்ட் அதர் மேனிஃபெஸ்டேஷன் மெடிடேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, என்னோட டைமண்ட் மெம்பர்ஷிப் நீங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன மாதிரி என்னோட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களுக்கு எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு நான் கைடன்ஸ் கொடுக்குறேன். ஸோ எப்படி இந்த மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் இந்த மெடிடேஷன் லைன்ஸ் கேட் ஆக்டிவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத யாராவது ஒரு சில பேர் சொல்ல விரும்புனீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க சொல்லலாம். Anybody wants to share? 1 or 2 persons can share the experience of this manifestation. யாராவது புதுசா மேனிஃபெஸ்டேஷன் போர்ட்டல் மெடிடேஷன் ஜாயின் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா அவங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படி ஃபீல் பண்றீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, ஃபீலிங் எப்படி இருந்தது அப்படிங்கறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லலாம். Satya here. Yes. Thank you so much for this wonderful session. And I sincerely thank Vivek for inviting me for such a beautiful session. எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது உங்களுடைய இந்த செஷன். எனக்கு வந்து நிஜமாவே எப்படி சொல்கிறது, என் உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியில் போய் பயங்கரமாக பாசிட்டிவ் ஆகிட்ட மாதிரி இருக்குது. என் ரூமே கிளென்ஸ் ஆகி என் பேரண்ட்ஸு, என் ஒய்ஃபு, என் குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப அபண்டன்ஸ்லையும் அவங்க கிளென்ஸ் பண்ணி வீடுக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரி ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது. I really thank you from the bottom of my heart. And I want to thank each and every one in this Zoom meeting to achieve the same. And thank you so much. God bless. Thank you. Thank you so much. More abundance to you, Satya. Thank you so much. Yes, any other sharing? நான் சொல்றேன் மேம். Yes. எனக்கு நீங்க வந்துட்டு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டு அந்த லயனை நம்ம தான் சொன்னோன்னே இட் ட்ரிகர்ட் மை மைண்ட் மேம். நான் கோல் எழுத ஸ்டார்ட் பண்ணப்போ ஐ ரைட் திஸ் லைன், ஐ எம் லைக் அ லயனஸ், கரேஜ் அண்ட் பிரேவ் நான் எழுதியிருக்கேன். அதே நோட்ல தான் இப்ப நான் இந்த நீங்க சொன்ன கைடட் மெடிடேஷன்ஸ் எழுதியிருக்கேன். நான் இப்ப டேட் திருப்பி பாக்குறேன். எக்ஸாக்ட்லி ஐ ஸ்டார்டட் 26/7 தான் நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன், ஐ எம் லைக் அ லயனஸ்னு. சோ இட்ஸ் ஆல் இன்டர் கனெக்டிங். எனக்கு ரொம்ப மைண்ட் பிளாக் பயங்கரமா ஓபன் ஆயிடுச்சு மேம். தேங்க்யூ சோ மச். இது வந்து எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச். நான் தான் லயனஸ்ங்கிறதே எனக்கு திருப்பி நான் எழுதுனத இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண வச்சிட்டீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். நான் ஸ்டாப் ஆக மாட்டேன். Yes. Thank you. Thank you so much, Ramya. More abundance to you. Yes, manifestation and meditation are just making you reminder of who you are.
ஸோ உங்களை யாரு அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்றதுதான் எங்க வேலை. எதுவும் புதுசா கொண்டு வர போறது இல்ல. ஜஸ்ட் வி ஆர் ரிமைண்டிங் யூ ஹூ யூ ஆர். தேங்க்யூ so much. So thank Hello, you ma'am. for, yes, Vishnu Priya. Yes, ma'am. Thank you so much for the session. And thank you for Visalakshi who invited me to the session today. I'm in UAE actually. So என்னோட டைம் 8 மணிக்கு கரெக்டா எப்படியோ எனக்கு இந்த செஷன் பத்தி தெரிய வந்துச்சு. And this was a very insightful session also. Thank you very much. Thank you so much, Vishnu Priya, for joining from UAE. So உங்க டைமிங் வேறையா இருந்தா கூட இன்னைக்கு நீங்க இதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் அ டிவைன் காலிங், அப்படிதான் நான் சொல்லுவேன். So universe has called you to for this session through Visa. So thank you so much for tuning in from UAE, and more abundance to you, Vishnu Priya. Yes, shall we close? Is there any other sharing who wants to share, or otherwise we can close? So எதுவும் ஷேரிங் இருக்குதா? ஸோ இன்னைக்கில இருந்து 4 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 12th வரைக்கும் இந்த போர்ட்டல் ஓபன் ஆகி இருக்கிறதுனால நீங்க இந்த ரிச்சுவல்ஸ் நான் சொன்னதெல்லாம் அப்படி கண்டினியூ பண்ணலாம். அது போக எங்களோட அந்த குரூப், நான் மற்றவங்க புதுசா சேர்ந்திருக்கிறவங்களுக்கும் குரூப் லிங்க் நான் ஷேர் பண்ண சொல்றேன். நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் 12ஆம் தேதி வரைக்கும் நான் டெய்லியுமே உங்களுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பேன். அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த மேனிஃபெஸ்டேஷனை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். குரூப்ல நீங்க அந்த ஆக்டிவிட்டியை செஞ்சுட்டு ஷேர் பண்ணணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. இன்னைக்குல இருந்து நீங்க ஓப்பனா இருங்க. உங்களுக்கு நிறைய மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். நடக்காத விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், கிடைக்காத விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும், அன்பா பேசாதவங்க பேச ஆரம்பிப்பாங்க, எல்லாம் மேஜிக்கா நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நீங்க கவனிக்க, அதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிங்க. கவனிச்சு அதை குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒருத்தங்களுக்கு அற்புதம் மேஜிக் நடக்குதுன்னா அது மற்றவங்களுக்கும் நடக்கும். ஸோ அது கலெக்டிவ் எனர்ஜி. நாம இப்ப இந்த எனர்ஜி இங்க மொத்தமா ரைஸ் பண்ணி இருக்கிறோம். ஸோ அதனால குரூப்ல நீங்க உங்களோட மிராக்கிள்ஸ் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அது எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ இங்க என்னோட ஜாயின் பண்ண எல்லாருக்கும் என்னோட கோடானு கோடி நன்றிகளை நான் சமர்ப்பிக்கிறேன். உங்களோட ஒவ்வொரு கோல்ஸ், மேனிஃபெஸ்டேஷன் கோல்ஸும் சீக்கிரமா உங்க வாழ்க்கையில நடக்கும், நடந்துருச்சு அப்படின்னு நான் நம்புறேன். மோர் abundance to everyone. Everyone have achieved their 5D life goals already. Tathastu, tathastu, tathastu. You are awesome. You are a magician and you are a limitless possibility. Thank you so much. இன்னைக்கு நீங்க நிறைய தண்ணி குடிங்க. பக்கத்துல தண்ணி வச்சிருக்கிறத ஒரு கப்பு தண்ணி குடிச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கு தாகம் ரொம்ப இருந்ததுன்னா நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. ஏன்னா ஹீலிங் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு தாகம் நிறைய இருக்கும். இன்னைக்கு நீங்க அமைதியா தூங்க போங்க. வேற எதுவும் ஆர்கியூமெண்ட்ல இருக்க வேண்டாம். உங்களை லோயர் எனர்ஜியா கொண்டு வர்ற எந்த செயல்களும் நீங்க செய்ய வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை தலைவலியோ இல்ல கால்லயோ எங்கேயாவது ஒரு வலி இருக்குது, ஒரு நெஞ்சில ஒரு டைட்னஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு நம்ம ஆக்டிவேஷன் பண்ணினால உங்க பாடி அந்த ஆக்டிவேஷனை ரிசீவ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப சந்தோஷமா நினைச்சுக்கோங்க. யூ ஆர் பீயிங் ஃபுல்லி ஆக்டிவேட்டட் அப்படிங்கிறதுக்கு அதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு சாட்சியா இருக்குது. உங்க உடம்புல நடந்தாலும் என்ன எமோஷன்ஸ் வந்தாலும் ஜென்டிலா அந்த லைனை நினைச்சுக்கோங்க. நீங்க தான் அந்த லைன், அந்த கடவுள், அந்த உங்களுக்கு இஷ்டமான கடவுளை நினைச்சிட்டு தண்ணிய குடிச்சிட்டு பேசாம படுங்க. உங்களுக்கு எந்தவித அசௌகரியமும் இருக்காது. நன்றி, நன்றி, நன்றி. பை. டேக் கேர்.